அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 50வது சிறப்பு இணைய வழி கலந்துரையாடலில் இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் செந்தில் கல்வியியல் கல்லூரி சார்பாக அழைத்து மகிழ்கிறோம். முதலாவது நிகழ்வாக இறைவணக்க பாடலை பாட பாடகர் செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் அவர்களை பாட அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். 50வது சிறப்பு இணைய வழி கருத்தரங்கிலே பங்கு கொண்டு பாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தனை அன்புகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அன்பை தெரிவித்துக் கொண்டு பாடலை தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே
உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புலிக்கும் தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். தமிழே உன்னால் நினைக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அமிழ்தே உன்னெழில் நினைத்தால், அமிழ்தே உன்னெழில் நினைத்தால் ஆயிரம் பூக்கள் சிரிக்கும் சிரிக்கும். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். தமிழே நீ என் இயக்கம், தமிழே நீ என் இயக்கம். தாய் தாய் நீ என்றும் வழிக்கும் நடக்கும். அமிழ்தே அமிழ்தே நீ தரும் இன்பம், அமிழ்தே நீ தரும் இன்பம் அடியேன் வாழ்வில் வேறெங்கே கிடைக்கும். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். தமிழே இன்றுனை படிக்கும், தமிழே இன்றுனை படிக்கும். தருக்கண் உலகில் இருக்கும் வரைக்கும் அமிழ்தே நீ வாழும் மண்ணில், அமிழ்தே நீ வாழும் மண்ணில் அனலே தெரிக்கும், அனலே தெரிக்கும். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். தமிழே உனக்கே கலக்கம், தமிழே உனக்கே கலக்கம். தாயே பொறவும்மா உரைக்கும் வெடிக்கும். அமிழ்தே அமிழ்தே உனை அவன் தொட்டால், அமிழ்தே உனை அவன் தொட்டால் அவன் என் கைவால் அழிக்கும் முடிக்கும். தமிழே உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே வணக்கம். அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புலிக்கும். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் தமிழே உயிரே
வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. அடுத்து வரவேற்புரை. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கினை பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும் என்ற பாரதியின் எண்ணங்களை மனதில் விதைத்து வீரமங்கை ஒருங்கிணைப்பாளர் திருமதி கவிதா தங்கராஜ் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. Good morning. Welcome each and every one of you for being here with us today. We are very pleased to welcome those of you who have been with us for a long time, and as well as those who are new to the meet. Today marks our 50th Zoom meeting. We are proud today having so many educational specialists among our midst. Before we get started, I would like to express my sincere appreciation to all of you who generously helped us make this event come together to become a success. Here I would like to mention our Honorable Vice Chancellor, Dr. N. Panjanadam of Tamil Nadu Teachers Education University, who gave permission to run the program and blessed us to have a grand success. Thank you, sir. I welcome our young and dynamic managing trustee cum correspondent, Engineer S. Divya of Central Educational Institutions. Hearty welcome, ma'am. I welcome our guests of honor, Professor Dr. V. Balakrishnan, sir, Registrar, Professor and Head of Department of Curriculum Planning and Evaluation, Tamil Nadu Teachers Education University. And I welcome our guests of honor, Professor Dr. M. Govindan, Controller of Examinations, Faculty of Dean, Professor and Head, Department of Education Psychology, Tamil Nadu Teachers Education University. Hearty welcome, sir. I welcome our special guest, Professor Dr. P. Ganesan, Professor and Head of Department of Pedagogical Sciences, Tamil Nadu Teachers Education University. Dr. A.K. Karunamurthy, Professor, Director of Research and Development, Faculty of Public Health and Tropical Medicine, Jazan University, Kingdom of Saudi Arabia. Professor Dr. Jagannath Dange, Professor, Department of PG Education, Kuvempu University, Karnataka. Thiru Tamil Yelan, Director, IMN IAS Academy of Chennai. Thiru S. Veerababu, Founder and Director of Archie Tamil IAS Academy, Chennai. Dr. A. Sendil Kumar, Professor, Anna University, Pandruti. Professor Janaki Raja, Periyar Arts College, Kadalur. Thiru S. Venkatesan, Secretary, TNPS MFA, Karmangudi. Thiru Muyerchi Murugesan, Writer and Speaker, Chennai. Hearty welcome to all our special guests. I welcome all the principals and professors of various colleges to the meet. Last but not least, I welcome our Sendil College of Education Principal, Dr. M. Pannirselvam, staffs, and my students' fraternity. Your passions will help us all to unite, and the energy we create is what allows us to achieve our individual as well as group goals. We need you as much as you need us, and that's why we are grateful to have you join us here at Sendil College of Education. I hope online sessions, which was earlier done, and many more to come, will help us grow to be more productive and smart. Thank you. Have a wonderful session. சிறப்பான வரவேற்பை வழங்கியமைக்கு நன்றி மேடம். அடுத்து, ஓயாத ஊரடங்கில் ஓய்வில்லா உங்கள் சிரிப்பில் மெழுகுவர்த்தி போல் தன்னை வருத்தி மாணவர்களுக்கு ஜூம் எனும் வெளிச்சத்தை காட்டிய முதல்வரே,
தடம் மாறும்போது தாங்கி பிடிப்பதும் தடும் மாறும்போது தட்டி கேட்பதும் உண்மையான தலைமைக்கு அழகு சேர்ப்பவரே. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது, அது இயற்கையின் நியதி. அந்த மாற்றத்தினால் ஏற்பட்டது கொரோனா அவதி. இச்சூழலை சாதகமாக்கி ஜூம் வகுப்பை இடைவிடாமல் நடத்தி இன்று 50வது நிகழ்வை கொண்டு சேர்த்த எம் பள்ளியின் முதல்வர் முத்து பன்னீர்செல்வம் அவர்களை இந்த 50வது நிகழ்வை தொகுத்து வழங்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா. அவையோருக்கும் முதல் வணக்கம். இன்றைய 50வது இணைய சிறப்பு நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மாண்பமை தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர்களுக்கும், தேர்வு கட்டுப்பாட்டல் அலுவலர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை மேலும் சிறப்பிக்க வண்ணமாக பல்வேறு ஆளுமைகள் இன்றைய தருணத்தில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய ஆசான், கல்வி முறைமையியல் துறையினுடைய துறை தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் கணேசன் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சியினுடைய இயக்குனர் பேராசிரியர் கருணாமூர்த்தி அவர்கள் இன்றைய தருணத்திலே இணைந்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களும், பெரியார் கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜானகி ராஜா அவர்களும், மற்றும் இந்த நிகழ்வுக்கு வெற்றியடைய பெரும் மூலமாக இருந்தது நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இதை சிறப்பாக வழிநடத்துவதற்கு மிகப்பெரிய ஆக்கமாக இருந்த ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமியினுடைய நிறுவனர் ஐயா வீரபாபு அவர்களையும், சிறந்ததொரு தன்னம்பிக்கை பேச்சால் எம் மாணவர்களை வலை இழுத்த எழுத்தாளர் பேச்சாளர் முயற்சி முருகேசன் அவர்களையும், மாணவர்களுக்கு கல்வி மற்றும் போதாது, இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு வேண்டும் என்று சொன்னால் அது வேளாண்மையும் விவசாயம்தான் என்கின்ற அந்த தொலைநோக்கோடு மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றிய எங்களுடைய விவசாய சங்க தலைவர் வெங்கடேசன் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அன்பின்பால் பல கல்லூரி முதல்வர்களும் பேராசிரியர்களுமே இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நிகழ்வு 50 நாள் கடந்ததற்கு மிகப்பெரிய எங்களுக்கு பலமாக இருந்தது எங்களுடைய நிர்வாகம். எங்களுடைய நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை நல்லுள்ளங்களும் எங்களுக்கு கிடைத்த ஒத்துழைப்பு தான் காரணம். எங்களுடைய நிர்வாக தாளாளர் திவ்யா சம்பத் அவர்கள் ஒவ்வொரு செயல்பாடிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணோட்டம் கொண்டவர். அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவருடைய அறிவுரை பகிர்ந்தலும் மூலயமாகத்தான் எங்களால் ஒவ்வொரு செயல்பாடும் சிறப்பாக எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மையாக அமைகிறது. எங்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கவிதா தங்கராசாக இருக்கட்டும், பிரதீபாக இருக்கட்டும், மற்றும் கலைச்செல்வன் போன்ற மற்ற எண்ணற்ற நம்முடைய நிர்வாகிகள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அவ்வப்பொழுது தேவையான உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சுதந்திர போக்கிலேயே அதே நேரத்தில் எங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் குறுக்கீடுகளும் இல்லாமல் எங்களுடைய நிலைப்பாடுகளை செய்வதற்கு முழு ஒத்துழைப்பும் முழு ஆதரவும் தந்ததற்கு தான் இந்த 50ஐ நாங்கள் இலக்கை நோக்கி சென்றதற்கான காரணம். இந்த 50 நிகழ்வை நான் தொகுத்து வழங்குவது கிட்டத்தட்ட 50 நிமிடங்களை கடக்கும். ஏனென்று சொன்னால் 50 சிறப்பு விருந்தினமே எங்களுக்கு பொன்னானவர்கள், 50 சிறப்பு விருந்தினமே எங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமைகள். அதனால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை மற்றும் நான் தொகுத்து 2-3 மணித்துளிகளில் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்வானது இந்த ஊரடங்கு காலகட்டத்திலே மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணோட்டத்தின் அடிப்படையிலே இது எங்களுடைய பேராசிரியர்களால் கலந்து ஆலோசிக்கப்பட்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கு உத்தரவை தமிழக அரசு அறிவித்தது. நாங்கள் 28ஆம் தேதி எங்க பேராசிரியருடன் கலந்து ஆலோசித்தோம். அடுத்த 2ஆம் கட்டமாக இந்த ஊரடங்கு உத்தரவானது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியே போனால் மாணவர்களுக்கு கற்றல் பாதிக்கப்படும், என்ன யுக்திகளை கையாளலாம் என்று பேசுகிற பொழுதுதான் அந்த பள்ளி கல்வித்துறையிலே இருக்கின்ற திலீப் ராஜ் என்பவர் ஒரு ஐசிடியிலே மிக வல்லமை பெற்ற ஒரு ஆசிரியர், பல விருதுகள் பெற்றிருக்கிறார். மைக்ரோசாப்டினுடைய மிக உயரிய விருதை பெற்றிருக்கிறார். எனக்கு நல்ல தோழமை உள்ளவர். அவரிடம் நான் கலந்து ஆலோசித்தேன். என்ன இந்த மாணவர்களுக்கு கற்பித்தல் செய்வதற்கான ஆன்லைன் வசதிகள் என்னென்ன இருப்பு என்று சொன்னேன். அதன் அடிப்படையிலே அவர் 5 வகையான செயலிகளை என்னிடம் விளக்கினார். அதில் மிகமாக சுலபமாக
கையாளக்கூடிய அது செயலி ஜூம் செயலியாக இருக்கும். அதிலே நீங்கள் செயல்படுத்துங்கள் என்ற அந்த ஆலோசனையும் அதற்கான வழிகாட்டுகள் நெறிமுறையும் எனக்கு வழங்கினார்கள். அதன் அடிப்படையில 28ஆம் தேதியானது எங்களுடைய நிகழ்வை ஆரம்பித்தோம், மார்ச் மாதத்திலே. என்று சொன்னால் அடுத்த 15 நாள் கண்டிப்பாக ஊரடங்கு நீடிக்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே 28ஆம் தேதி நாங்கள் முதல் முயற்சியாக முதல் முன்னோட்டமாக CK கல்வியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் புருஷோத்மனை வைத்துதான் முதல் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பித்தோம். அது முன்னோட்ட நிகழ்ச்சியாக. இது இரண்டாவது பலம் சேர்த்தவர் சுவாமி விவேகானந்த கல்லூரியை சார்ந்த பேராசிரியர் அருண்குமார் அவர்கள். இந்த 2 பேரும் தான் முதலில் எங்களுக்கு இந்த வகுப்புகளை ஜூம் செயலி வழியாக கற்பித்தார்கள். இதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியும் மிகப்பெரிய எங்களுக்கு இதில் கற்பிக்கலாம் என்கின்ற எண்ணமும் எங்களுக்கு அதிகரித்தின் காரணமாகத்தான் அதற்கு அடுத்தது இதை விசாலமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முனைப்பில் 3வது நபராக மத்திய பல்கலைக்கழகம், கேரளாவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர் தியாகு சூர்யாவை அழைத்தோம். அடுத்து கர்நாடகா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஜெகநாத் கே டாங்கி அவர்களை அழைத்தோம். இப்படியாக நிகழ்வு சென்று கொண்டிருந்தது. 10வது நிகழ்வுக்கு சிறப்பானது ஒரு ஆளுமையை அழைக்க வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நமது தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கட்டுப்பாட்டில் அவர்கள் எங்கள் நிகழ்வுக்கு வந்தார்கள். சிறப்பானது ஒரு உரையை அழைத்தினார்கள். உளவியல் மூலம் எவ்வாறு கற்பிக்கப்பட வேண்டும், அதனுடைய அணுகுமுறைகளை பற்றி துல்லியமாகவும் மாணவர்களுக்கு எதிர்கால ஆசிரியராக வள வருபவர்களுக்கு மிகப்பெரிய ஆக்க உரையாக அமைந்தது. அடுத்து நிகழ்வே எம்பட் மாணவர்களுக்கு ஏதாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கிலே பேராசிரியர் என்னுடைய குருநாதர் கணேசன் அவர்களை நான் தொடர்பு கொண்டு மாணவர்களுக்கு இந்த ஆய்வு சம்பந்தமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு ஆய்வறிக்கை எவ்வாறு தயார்பட வேண்டும், ஆய்வறிக்கை என்றால் என்ன என்கின்ற விஷயத்தை நீங்கள் முழுவதும் அந்த ரிசர்ச் மெத்தடாலஜியை சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டேன். அதன் படியிலே நம்மளுடைய பேராசிரியர் கணேசன் அவர்கள் ரிசர்ச் ப்ரொபோசல் என்கிற தலைப்பிலே எங்களுடைய மாணவருக்கு இணையத்தின் வாயிலாக கற்பித்தார்கள். இப்படியாக பயணங்கள் சென்று கொண்டே இருந்தன. இதை இன்னும் சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே வெவ்வேறு கல்வியாளர்கள் ஆளுமைகளை கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தினோம். இது ஒரே கல்வியல் சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடாது, இது பல்வேறு களங்களிலே பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியோடு இருந்தோம். அதன் அடிப்படையிலே இலக்கியம் சார்ந்த, கல்வியல் சார்ந்த, கல்வியல் ஆராய்ச்சி சார்ந்த, வேளாண்மை சார்ந்த, பண்பாடு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பார்த்தோம் என்று சொன்னால் சூழ்நிலையை சார்ந்த விஷயங்கள், திரைத்துறை, கலை, இலக்கியம், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதங்கள், இசை சார்ந்த, பன்முகம் சார்ந்த பயணங்களிலே ஒவ்வொரு ஆளுமைகளாக தேடி எடுத்து மாணவர்களுக்கு நாங்கள் இந்த இணையத்தின் வாயிலாக கற்பித்து செய்தோம். அதன் அடிப்படையிலே 25வது நிகழ்வானது ஒரு சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அனிதாவுடைய படுகொலைக்காக தன்னுடைய ஆசிரியர் தோழியவே நிராகரித்த சபரிமாலாவை அழைத்து பெண்மையே பேராற்றல் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற செய்தோம். மிக பெரிய ஆகச்சிறந்த உரையாக அம்மையார் வழங்கினார்கள். அடுத்து அது எங்களுடைய நிலையானது கடந்து சென்றே கொண்டிருந்தது. நாம் தமிழ்நாட்டு அளவிலே மற்ற மாநில அளவிலே சென்று கொண்டிருக்கிறோம். இதை நாடு கடந்து நம்மளை ஏன் சிறப்பு அழைப்பாளர்களை அழைக்கக்கூடாது என்ற நோக்கிலே தான் பேராசிரியர் கருணாமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு இன்றைய தருணம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தருணம், கொரோனாவை பற்றியான விழிப்புணர்வு, COVID-19 வைரஸை பற்றியான ஒரு விழிப்புணர்வையும் அதில் எச்சரிக்கக்கூடிய முன்னணி விஷயங்களை எல்லாம் இந்த மாணவர்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தோம். அதன் அடிப்படையிலே பேராசிரியர் கருணாமூர்த்தி அவர்கள் சிறப்பானது ஒரு கருத்துக்களை எங்களுக்கு விளக்கினார்கள். அதன் அடிப்படையிலே நிறைய கருத்தாக்கங்கள், நிறைய செயல்பாடுகள் எங்க மாணவர்களுக்கு அறிய முற்பட்டது. அதன் அடிப்படையிலே பார்த்து என்று சொன்னால் விவசாயமும் மாணவர்களுக்கு ஒரு சேர வேண்டும் என்ற நிகழ்விலே விவசாயம் சார்ந்த முயற்சிகளையும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் கார்மாங்குடியை சேர்ந்த வெங்கடேசன் அவர்களை அழைத்து விவசாயமும் கல்வியும் என்கிற தலைப்பை கொடுத்து அதன் அடிப்படையிலே கல்வி மட்டும் ஒருவருக்கு போதாது, கல்வியுடன் வேளாண்மையும் விவசாயமும் தெரிந்து கொள்ள வேண்டும், விவசாயத்துடைய மகத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்ற நோக்கிலே அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள். இந்த பயணம் அப்போது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு நாட்டுப்புற வாயிலாக என்னென்ன சமுதாயத்தில் உள்ள இடர்பாடுகள் இருக்கின்றன, சமுதாயத்தில் இருக்கிற களங்களை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள நாட்டுப்புற வாயிலாக தெரிவிக்கலாம் என்ற அடிப்படையிலே ABC கல்லூரியிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் ரமேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு முழுக்க நாட்டுப்புற பாடல்களை மையமாக வைத்து ஒப்பாரி பாடல்கள், கும்மி பாடல்கள், பக்தி பாடல்கள் என்று பல்வேறு களங்களிலே பாடல்களை பாடி சமுதாயத்தில் உள்ள நிலைகளை அப்படியே தத்துவமாக எடுத்துரைத்தார்கள்.
இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக திரைத்துறையில் இருந்து மாணவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற நோக்கில் திரைப்பட இயக்குநர்களை அழைத்து வந்தோம், திரைப்பட பாடலாசிரியர்களை அழைத்து வந்தோம், திரைப்பட பின்னணி பாடகர் நம்மளுடைய நிகழ்விலே முதல் நிகழ்வாக பாடிய செல்லாங்குப்பம் சுப்பிரமணியன் அவர்கள் சிறந்தது ஒரு 2 மணி நேரம் சிறந்த பாடல்களை பாடி எங்கள் மாணவர்களுக்கு மனமகிழ்வை செய்தார்கள். இப்படியாக பயணங்கள் செய்து கொண்டே இருந்தன. அண்ணா பல்கலைக்கழகம் மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கூடிய ஒரு பேராசிரியர் கொண்டும் நம்மளுடைய மாணவர்களுக்கு கற்பித்தல் செய்யப்பட வேண்டும். என்னதான் பொறியியல் துறையை இருந்ததாக இருந்தாலும் நம் மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்ற அந்த உணர்வையும் ஏற்படுத்தி பழக்க வேண்டும். எத்தனையோ மாணவர்கள் பொறியியல் துறையில படிக்க முடியவில்லை, பொறியியல் ஆசிரியரிடம் நான் பாடம் கற்பிக்குள்ள இயக்கம் இருக்கும். அந்த இயக்கத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக தான் பேராசிரியர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு சிறப்பு கருத்துக்களை வழங்கினார்கள். முழுக்க முழுக்க பொறியியல் துறையோடு ஒப்பிட்டு கல்வியியல் துறையை உள்ள கருத்துக்களை இரண்டுமாக கலந்துரையாடல் செய்தார்கள். அடுத்து மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விடயங்களை மட்டும் பயணிப்பது சால சிறந்ததாக இருக்காது. அவருடைய உள்ளார்ந்த உணர்வுகளை வெளிப்படுவதற்கு தன்னம்பிக்கை சார்ந்த பேச்சாளர்கள் தேவை என்ற அடிப்படையிலே தான் பேச்சாளர் சிறந்த ஆளுமை கொண்ட பெரியார் கலைக்கழகனுடைய பேராசிரியர் ஜானகிராஜாவை அணுகிற பொழுது இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் 2 மணி நேரம் மாணவருடைய நெஞ்சில் இருக்கின்ற தன்னம்பிக்கை சார்ந்த விதைகளை விதைத்தவர். இதுவும் கடந்து போகும், மாணவருடைய வடுகளை, அவங்களுடைய காயங்களை, அவர் உள்ளார்ந்த மன ரீதியான இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் கலந்திருந்தக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். அதற்கு அடுத்தது தன்னம்பிக்கை சார்ந்த உரையிலே தங்க வேல்முருகன் மிகச்சிறந்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு கருத்துக்களை இங்கு விளையெடுத்தார். அதே போல தியாக ரமேஷ் அவர்கள் இலக்கியம் சார்ந்த படிகளிலே, இலக்கியம் சார்ந்த விஷயங்களிலே என்னென்ன மாதிரியான அணிகலன்கள் இருக்கின்றன என்கிற விடயத்திலே பானுரேகா அவர்கள், அதுபோல சூழ்நிலை சார்ந்த விஷயங்களே நாம் மாணவர்கள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், இந்த தருணத்தில் எவ்வளோ நம்மள மாசுபடுதல், எவ்வளோ இயற்கையில எவ்வளோ சீர்கேடுகள் இருக்கின்றன, இதெல்லாம் மாணவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற நோக்கிலே கோடர் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். புனித ஜோதி என்ற சிறப்பு விருந்தினர் சிறப்புரையாற்றினார்கள். அதுபோல பல நிகழ்வுகள் கடந்து போய்கொண்டே இருந்தன. சிங்கப்பூர்ல இருந்து 5க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். பொதுவாக சிங்கப்பூரில் இருந்து வருவது என்பது கொஞ்சம் எளிது. ஆனால் எங்களுக்கு 5 பேச்சாளர்கள், 5 சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரை செய்தார்கள். அதுபோல பல்வேறு களங்களில் நாங்கள் பயணித்தோம். ஒவ்வொரு களங்களும் மாணவர்களுக்கு உகந்ததா என்று எதிர்பார்த்து நாங்கள் செய்து கொடுத்தோம். இப்படியாக நிகழ்வுகள் கடந்து போய்கொண்டே இருந்தன. தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தினுடைய பாலினம் பள்ளி சமூகம் என்ற பாடத்தின் அடிப்படையிலே அலகு 3லே திருநங்கைகளை பற்றியான ஒரு பாடம் இருந்தது. இப்ப திருநங்கை பற்றியான புரிதல் மாணவர்களுக்கு வர வேண்டும் என்ற நோக்கிலே சமூக ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர், திருநங்கையார் ஆவண மையத்தினுடைய இயக்குனர் பிரியா பாபு அவர்களை அழைத்து வந்தோம். பிரியா பாபு அவர்களிடம் அவரும் ஒரு திருநங்கையாக இருப்பதால் திருநங்கை சார்ந்த கருத்துக்களை 2 மணி நேரம் பகிர்ந்தார்கள். மாணவர்கள் பாடம் சார்ந்த கருத்துக்களும் அதே நேரத்தில் சமுதாயத்தில் திருநங்கைகள் இருக்கக்கூடிய இடர்பாடுகளும் கேட்டு அறிவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. குறிப்பாக இந்த 50 நாள் நிகழ்வு என்பது பல்வேறு களங்களையும் பாடத்தோடு தொடர்புடையதாகவும் வாழ்க்கைக்கு தொடர்புடையதாகவும் வெவ்வேறு சூழல்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான சிறப்பு விருதுகளை தேடி எடுத்தோம். மிகப்பெரிய ஒரு விஷயம், மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்தாச்சு. மாணவர்கள் அவர்களுடைய தற்சார்பு அடைவது என்று சொன்னால் அரசு வேலை வேணும். அந்த அரசு வேலையை பெறுவதற்கு நிறைய மையங்கள் இருக்கின்றன. அரசு வேலையை எவ்வாறு எளிதில் பெற வேண்டும் என்ற நோக்கில் அடிப்படையிலே நம்மளுடைய ஆட்சி தமிழ் IAS அகாடமியினுடைய நிறுவனர் இயக்குனர் வீரபாபு அவர்களை அழைத்து நாங்கள் சிறப்புரை செய்தோம். ஐயா அவர்கள் ஒரு ஆட்சி பணியை எளிதாக வெற்றி அடைவது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்களிலே எவ்வாறு நம்ம தேர்ச்சி அடைவது என்பன்ற போன்ற விடயங்களை பற்றி மிக எளிமையாக எப்படியெல்லாம் நம்ம கடந்து வர வேண்டும், படிக்கின்ற பொழுதே நம்ம எவ்வாறு அரசு வேலையை நமக்கு தயார் செய்ய வேண்டும் போன்ற ஆகச்சிறந்த விஷயங்களை சிறப்பாக பட்டியலிட்டு சொன்னார்கள். அதற்கு அடுத்தது நான் ஒரு IAS அகாடமியினுடைய இயக்குனர், மரியாதைக்குரிய ஐயா தமிழன் அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பேராசிரியர் வேல்முருகன் வாயிலாக எனக்கு கிடைத்தது. ஐயா அவர்களுடன் தொடர்பு கொண்ட பிறகுதான் இந்த நிகழ்வானது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு புது ஆக்கம் பெற்றது என்று நான் சொல்லுவேன். என்று சொன்னால் ஐயா அவர்களுடைய நிகழ்வானது எங்கள் மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு விதையை ஏற்படுத்தியது. தமிழ் ஐயா அவருடைய பேச்சே அது மாதிரிதான், இனிமையான குரலே மற்றவரை வசீகரிக்கக்கூடிய குரல்.
அவர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு கல்வியின் முதன்மை நோக்கம் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள். அப்ப கல்வியுடைய நோக்கம் என்ன என்ற விஷயங்களை அவர்கள் விரிவாக எடுத்துரைத்ததன் வாயிலாக மாணவருக்கு ஒரு உள்ளார்ந்த ஆற்றலை அவர்களுக்கு ஏற்பட ஒரு வாய்ப்பாக இருந்தது. மாணவர்கள் எவ்வாறு தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும், கல்வி என்றால் என்ன, கல்வியுடைய முதன்மையான நோக்கத்தை அடிப்படையாக வைத்து அத்தனை சாராம்ச கருத்துக்களையும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். ஐயா அவர்களுடைய நட்பு கிடைத்த பிறகுதான் இந்த 50 நாள் இலக்குக்கு கொண்டு செல்வதற்கு முதல் அச்சாணி தமிழிலன் ஐயா அவர்கள் கலந்துரையாடல் என்ற ஒரு மிகப்பெரிய குழு, அந்த குழுவிலே மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஆளுமைகள், நிறைய படைப்பாளர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் என்று பன்முகம் சார்ந்தவர்கள் கொண்ட அந்த குழுவிலே நானும் நட்பு வட்டமாக மாறிய பொழுதுதான் பல ஆளுமைகளை அடையாளம் கண்டு அவர்கள் மூலியமாகத்தான் விரைவிலேயே இந்த 50 நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் எனக்கு ஊக்கமாக இருந்தது தமிழின் ஐயா அவர்கள் தான். இந்த முழு வெற்றியையும் தமிழின் ஐயாவிற்கே நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் இல்லை என்று சொன்னால் இதை 50ஐ நான் கடந்திருப்பது என்பது இன்னும் வெகு நாள் ஆயிருக்கும், இன்னும் ஒரு 15-20 நாள் ஆயிருக்கும். ஆக இதை விரைவாக முடிப்பதற்கு மிகப்பெரிய எனக்கு ஆக்கமாகும் ஊக்கமாகும். அவ்வப்பொழுது இன்னுமே எனக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு இவரை நீங்க அணுகுங்கள், இவரை அணுகுங்கள் என்று வழிகாட்டுதலும் அவருக்கான அலைபேசியை இன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கல்லூரியினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் ஆக்கமாகவுமே ஐயா தமிழன் அவர்கள் இருக்கிறார்கள். என்ற தருணத்திலும் நன்றி மறவாத உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்ற தருணத்தை நான் இந்த தருணத்திலே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அதுபோல ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்க என்று சொன்னால் மிகச்சிறந்த நிகழ்வுகளாக, ஏன் கேட்டால் ஒண்ணு நான் பட்டியலிட முடியாது, அந்த அளவிற்கான அந்த 50 நாள் நிகழ்வு அந்த சிறப்பு விருந்தினர்கள் அவ்வளவு சிறந்த ஒரு ஆளுமை சார்ந்த சொற்களை நம் மாணவர்களுக்கு விதைத்து சென்றிருக்கிறார்கள். இப்படிதான் எங்களுடைய நிகழ்வானது சிறப்பாக இன்று 50 நாள் நிகழ்வு நம்மளுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர்களுடைய பொற்கரங்களால், பதிவாளர் அவர்களுடைய சொற்களால் இன்று நிறைவு பெற இருக்கின்றன. இப்படியான எங்களுடைய நிகழ்வுக்கு மிக 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 உறுதுணையாக இருந்தது எங்களுடைய நிர்வாகம். குறிப்பாக எங்கள் நிர்வாகத்தினுடைய தாளாளர் திவ்யா சம்பத் அவர்கள் கல்லூரி சார்ந்த எந்த விடயங்கள் சார்ந்த விஷயங்களாக தேவையாக இருந்தாலும் உடனடியாக அவர் மறுப்பு தெரிவிப்பது இல்லை. எங்களுடைய நிர்வாகத்திலும் அதுபோலதான். அது அம்மையார் கவிதா தங்கராசாக இருக்கட்டும், அது பிரதீப் சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கல்லூரி சார்ந்த விஷயங்களை எது கேட்டாலும் உடனடியாக மறுப்பு தெரிவிக்க மாட்டார்கள். நாங்கள் சூம் செயலி வழியாக நாங்கள் கட்டணத்தின் மூலியமாக எங்களை செலுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்காமல் நடத்துங்கள். எந்த விதத்திலும், அதாவது ஒருவருடைய செயல்பாட்டில் குறுக்கீடுகள் இல்லாமல் என்று சொன்னால் அந்த செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்பதற்கு எங்களுடைய நிர்வாகம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எங்களுடைய பேராசிரியர்களும் சரி, என்னையும் சரி, சுதந்திர போக்கில் செயல்படுத்துவதுதான் இந்த வெற்றிக்கான மிகப்பெரிய காரணம். எந்த ஒரு நிகழ்வும் ஒரு சிறு சிறு விஷயத்திற்கு கூட நாங்கள் அவரிடம் நாங்கள் தொடர்பு கொள்வது கிடையாது. எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார்கள். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கிலே இருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்றால், எங்களுடைய நிறுவனத்தினுடைய தாளாளர் அவர்களும் சிறப்பாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யப்பட வேண்டும் என்பதிலே மனம் தேர முடியாது. ஒவ்வொரு விஷயமும் சிறப்பானதாக இருக்கப்பட வேண்டும். செலவுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கால சூழல கூட எங்களுக்கு மாதம் சம்பளங்கள் நிறுத்தாமல் வழங்கி கொண்டு, ஆசிரியர்களுடைய நலன் தான் என்னுடைய நலன், பேராசிரியருடைய நலன் தான் என்னுடைய நலன், ஊழியர்களுடைய நலன் தான் என்னுடைய நலன் என்ற உயரிய சிந்தனையோடு நம்முடைய தாளாளர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஆக்கம் இந்த 50 நாள் நிறைவு பெற்றிருக்கிறோம். இன்னும் இது மென்மேலும் வளர்வதற்கு சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு இணைந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூங்க சார். அடுத்தபடியாக, இன்றைய சூழலில் எங்களுக்கு உயிரும் இல்லை, உணர்வும் இல்லை, மனமும் இல்லை என சற்று தடுமாறி நின்ற போது உங்கள் தன்னம்பிக்கை பேச்சினால் எங்கள் கண்கள் சிரித்தன, இதயம் படபடவென துடித்தன, மூளை முயற்சி செய் என கட்டளையிட்டன. உங்கள் பேச்சினால் எங்களுக்குள் தன்னம்பிக்கை ஊட்டியது, தலை நிமிரச் செய்தது. திரு முயற்சி முருகேசன் சார் அவர்களை பேச எங்கள் கல்லூரி சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். வாங்க சார். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே இருந்து சங்கத்து அவையிலே இருந்து வைகை ஏற்றிலே தவழ்ந்த பேதை
நெருப்பிலே நின்று கற்றோர் நாவிலே நடந்து மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள். தமிழ்த்தாயே நீ வாழ்க. இந்த அருமையான அற்புதமான 50வது நிகழ்விலே கலைத்திட்ட வடிவமைப்பு என்கிற 50வது கருத்தரங்கத்தில் குழுமி இருக்கிற அத்தனை ஆளுமைகள், குறிப்பாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் முனைவர் வி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அவைக்கும், இந்த செயலியிலே இப்பொழுது என்னுடைய உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பு பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செம்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிற கல்லூரியினுடைய முதல்வர் முத்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், இந்த 50 வாரத்தை அற்புதமாக 50 நாட்களை அற்புதமாக நடத்துவதற்கு துணை நின்று கொண்டிருக்கிற தாளாளர் உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஒரு மாபெரும் மாற்றத்தை தங்கள் கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த கருத்தரங்கை தொடர்ந்து இந்த ஜூம் செயலி மூலம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண பணி அல்ல. 50 நாள் 50 பேச்சாளர்களை கொண்டு வந்து அதனை ஒருங்கிணைத்து நடத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. இது ஒரு சிலுவை போராட்டம் போன்றது. நீங்கள் அதை மிக அருமையாக நடத்தி இருக்கிறீர்கள். நானும் இதில் 5-6 வாரங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு நண்பர்களும் கலந்துரையாடல் குழுவிலிருந்து வந்து பல்வேறு நாட்களிலே பல்வேறு தலைப்புகளிலே பேசியிருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இதனுடைய பயன் எப்போது தெரியும் என்றால், இந்த பள்ளியிலே படித்து வெளியிலே போகிற மாணவர்கள் அவர்கள் பெற்றிருக்கிற வளர்ச்சி வெளிப்படுகிற போதுதான் தெரியும். கரோனா என்கிற மிகப்பெரிய ஒரு கருப்பு காலத்தில் மக்கள் சிக்குண்டு கிடக்கிற இந்த நிலையில் அதனை எல்லாம் உடைத்து ஒரு மாபெரும் மனதைரியத்தோடு வெறும் விருத்தாச்சலம் செந்தில் கல்வியியல் கல்லூரி மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற பல்வேறு படித்த இளைஞர்களுக்கும் வழிகாட்டுகிற ஒரு நிலையமாக இது இயங்குவது என்பதை கேள்விப்படுகிற போது மற்றற்ற நிலையிலே மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன். ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக இதை போன்ற செயல்களை முன்னெடுக்கிற மனிதர்கள், கரோனா போன்ற சாதாரண செயல்களுக்கெல்லாம் ஒடுங்கி போய்விட மாட்டார். எதையும் முன்னெடுத்து தைரியமாக செய்கிற உங்களுடைய அந்த மனநிலையை நான் புகழ்கிறேன், பாராட்டுகிறேன். பாராட்டிலே 2 வகை உண்டு. ஒன்று அண்மை புகழ், சேய்மை புகழ் என்று சொல்வார். அண்மை புகழ் என்றால் நம்மை சுற்றி இருக்கிற மக்களை மட்டும் நம்மை புகழ் பெற்று நிற்பது. சேய்மை புகழ் என்பது உலக அளவிலே பரவி நிற்பது. அண்மை புகழுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், நம் தெருவிலே நம் ஊரிலே இருக்கிற பால்காரர், கிட்டத்தட்ட ஒரு ஊரிலே இருக்கிற பால்காரர் அந்த ஊர் முழுக்க தெரிந்திருப்பார், புகழ் பெற்றிருப்பார். ஆனால் ஒரு விஞ்ஞானி இருப்பார், அவரை பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது, ஆனால் அமெரிக்கா வரைக்கும் நாசா வரைக்கும் பேசக்கூடிய விஞ்ஞானியாக இருப்பார். இது சேய்மை புகழ் என்று சொல்வது. இந்த கரோனா காலத்தில் நீங்கள் நடத்தி இருக்கிற இந்த 50 நாள் விரதம் இருக்கிறதே, வைராக்கியம் இருக்கிறதே, இது உங்களை அண்மை புகழில் இருந்து சேய்மை புகழுக்கு இந்த கல்லூரியை கொண்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மையான உண்மை. அந்த வகையிலே இந்த கல்லூரியினுடைய இந்த செயல்பாடு மட்டுமல்ல, எல்லா செயல்பாடுகளும் மென்மேலும் மிளிர்ந்து இந்த கல்லூரி பல்வேறு நிலைகளிலே பல்கலைக்கழக அளவிலே புகழ்பெற்று விளங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறிய உரையாக இருந்தாலும் அது சிந்திக்க வைக்கின்ற உரையாக இருந்தது. மரியாதைக்குரிய ஐயா முயற்சி முருகேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக வெற்றி புன்னகையை தேடினேன் பொன்னகை என்றது.
வெற்றி பூவை தேடினேன் வாசனை என்றது. கனியும் காலத்தை தேடினேன் இதுவும் கடந்து போகும் என்றது என கூறி ஐயா டாக்டர் ஜானகிராஜா ப்ரொஃபசர் பெரியார் ஆர்ட்ஸ் காலேஜ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். செந்தில் கல்வியியல் கல்லூரியினுடைய 50வது இணையவழி கருத்தரங்க நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற கல்லூரியினுடைய முதல்வர், என் அன்பிற்கினிய நண்பர் முனைவர் முத்து பன்னீர்செல்வம் அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டு மிகச்சிறப்பான உரையினை வழங்க இருக்கிற தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அன்பிற்கினிய பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கி இருக்கிற மிகச்சிறந்த தன்னம்பிக்கை உரையாளராக ஒரு மதிப்பீட்டினை பெற்றிருக்கிற முயற்சி முருகேசன் ஐயா அவர்களே, என்னை தொடர்ந்து உரையாற்ற இருக்கிற பல்வேறு தளங்களில் சாதனை படைத்து வருகிற, முன்னணி வகித்து வருகிற பல்வேறு தனிப்பயிற்சி மையங்களுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வில உயிர்ப்போடு வைத்திருக்கிற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நெருக்கடியை சந்தித்து இருக்கக்கூடிய சூழலில் கல்வி தளத்தில் பல்வேறு புதிய மாற்றங்கள் என்பது உருவாகி வந்திருக்கிறது. இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற இந்த ஊரடங்கு நம்முடைய கற்றல் கற்பித்தல் முறைகளில் ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது இணைய வழி கற்றல். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய மிக பெரும் கொடையாக இருக்கக்கூடிய இந்த இணைய வழி கற்றலின் காரணமாக நாம் இந்த பெருந்தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிற அதே நேரத்தில் நம்முடைய கல்வி பயணமும் கற்றலும் கற்பித்தலும் எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு செந்தில் கல்வியியல் கல்லூரியானது தொடர்ச்சியாக 50 நிகழ்வுகளை இணைய வழியில் ஒருங்கிணைத்து அதனை வெற்றிகரமாக நடத்தி காட்டி இருக்கிற பெருமை என்பது அந்த கல்லூரியினுடைய சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. மத்திய மாநில அரசுகளுடைய அறிவுறுத்தலையும் நாம் பின்பற்றியாக வேண்டும். மாணவர்களை, ஆசிரியர்களை நோய் தொற்றிலிருந்து நாம் பாதுகாத்தாக வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய கற்பித்தல் என்பது எந்த விதத்திலும் தடைபடக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு, சமூக பொறுப்புணர்வும் கல்வி பொறுப்புணர்வோடும் கூடிய நிலையில் இப்படி தொடர்ச்சியாக 50 நிகழ்வுகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த 50 நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றிய ஆளுமைகள், அவர்களை தேர்வு செய்தமைக்காகவே கல்லூரியுடைய முதல்வர் அவர்களையும் கல்லூரியுடைய தாளாளர் அவர்களையும் நான் பாராட்ட வேண்டும். காரணம், கற்றல் என்பது வெறும் பாடத்திட்டங்களுக்குள், ஒரு பாட புத்தகங்களுக்குள் முடங்கி போகிற ஒன்று அல்ல. அது பாட புத்தகங்களுக்கு வெளியே பறந்து விரிந்த பெரும் பரப்பை உடையது என்பதை இந்த 50 நிகழ்வுகளில் உரையாற்றுவதற்கு நீங்கள் அழைத்திருக்கிற ஆளுமைகளே சாட்சியாக இருக்கிறார்கள். திரைத்துறையில், கலைத்துறையில், தன்னம்பிக்கை துறையில், பயிற்சி மையத்தில், விவசாயத்தில், நாட்டுப்புறவியலில், பொறியியல் தொழில்நுட்பத்தில், கல்வியியலில், இலக்கியத்தில் என்று எத்தனை துறைகளை ஒரு மாணவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டுமோ அத்தனையும் அறிமுகப்படுத்திய தொடர் நிகழ்வாக இந்த 50 நிகழ்வுகள் என்பது அமைந்திருக்கிறது. ஒரு கல்லூரியினுடைய கல்வி பயணம் என்பது வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமானால் அதற்கு இரட்டை தண்டவாளங்கள் என்பது முக்கியமானவை. ஒரு தண்டவாளம் கல்லூரியுடைய நிர்வாகம், இன்னொரு தண்டவாளம் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள். இந்த இருவரும்
ஒரே நேர்கோட்டில் இணைந்து செயல்பட்டால்தான் அந்த கல்லூரியுடைய கல்வி பயணம் என்பது வெற்றிகரமாக அமையும். அந்த வெற்றிகரமான பயணத்தை தான் இன்றைக்கு செந்தில் கல்வியியல் கல்லூரியானது நிகழ்த்தி வருகிறது. அந்த அடிப்படையில் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இந்த 50 நாள் நிகழ்வில் ஒரு நிகழ்வாக என்னையும் அழைத்து உரையாற்ற வைத்த என்னுடைய இனிய நண்பர் கல்லூரியுடைய முதல்வர் முனைவர் முத்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய அன்பும் நன்றியும் எப்போதும் உரியது. அது மட்டும் இல்லாமல் இந்த உரைத்தொடரை ஏதோ காற்றில் கரைந்து போகிற ஒன்றாக மட்டும் அமைத்து விடாமல் இதனை ஆவணப்படுத்தக்கூடிய விதத்தில் கல்லூரியினுடைய வலையொலி காட்சியின் மூலமாக அவற்றையெல்லாம் நேரடி ஒளிபரப்பு செய்து வாய்ப்பு கிடைக்கிற போது மீண்டும் மீண்டும் பார்த்து தமக்கான ஐயத்தை தமக்கான தெளிவை பெற்றுக் கொள்கிற அந்த ஏற்பாட்டையும் இந்த கல்லூரியானது செய்திருக்கிறது. ஆக இப்படி மாணவர்களின் நலனில் அனைத்திலும் அக்கறை கொண்டு செயல்படுகிற இந்த கல்லூரி நிர்வாகத்தை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதற்கு துணை நிற்கிற கல்லூரியுடைய தாளாளர், கல்லூரி முதல்வர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் உரியது. மாணவ நண்பர்களே, இந்த ஊரடங்கின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற இந்த சிறு இடைவெளி என்பது நம்ம கற்றலில் எந்த இடைவெளியும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்கிற வேண்டுகோளை உங்களிடத்தில் நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாம் தனித்திருக்கிறோம், இல்லத்தில் இருக்கிறோம், கல்லூரிக்கு வர முடியாத சூழல் இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் நமது கற்றலில் எந்த இடர்பாட்டையும் தோய்வையும் பின்னடைவையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. எப்போதும் போல் நம்முடைய கல்வி பயணம் கற்றல் என்பது நிகழ வேண்டும். அதற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஓய்வு நேரத்தை, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு நாளைக்கு 4 வரி படிக்க முடியுமானால் ஒரு நாலடியாரை படி. ஒரு நாளைக்கு 4 வரி படிக்க முடியுமானால் ஒரு நாலடியாரை படி. 3 வரி படிக்க முடியுமானால் ஒரு முன்னேற்ற சிந்தனையை படி. ஒரு நாளைக்கு 2 வரி படிக்க முடியுமானால் ஒரு திருக்குறளை படி. ஒரு நாளைக்கு 1 வரி படிக்க முடியுமானால் ஒரு ஆத்திச்சூடியை படி என்று சொல்லுவேன். அந்த 1 வரியும் படிக்க முடியவில்லை என்றால் நான் மேடைகளில் சொல்வதுண்டு, நீ செத்து மடி என்று சொல்லுவேன். காரணம், நாம் வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்களுக்கு சமம். வாசிக்காத நாட்கள் சுவாசிக்காத நாட்களுக்கு சமம். நம் வாசிப்பு பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம். இந்த செந்தில் கல்வியியல் கல்லூரியினுடைய இணையவழி உரைத்தொடர் நிகழ்வானது 100 கடந்து மாணவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த வாய்ப்பு வழங்கிய கல்லூரியினுடைய முதல்வர் இனிய நண்பர் முத்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் சிறப்பான உரைக்கு நன்றிங்க ஐயா. அடுத்து நாம் அழைப்பது இன்னொரு சிறப்பு விருந்தினர். பாலும் பழமும் இனிக்கட்டும், கரும்பின் சுவை களைப்பாரட்டும், சோலை மலர் நிழலாகட்டும், கைதிரவன் ஒளி வீசட்டும், பூங்குயில் கூவட்டும், விவசாயம் தழைக்கட்டும், பாடத்தில் விவசாயத்தை பாடமாக வைக்கட்டும், இதுதான் என் உயிர் மூச்சு, விவசாயம்தான் என் உயிர் நாடி என நடமாடும் விவசாயி, நாடு போற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா திரு எஸ் வெங்கடேசன் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா.
கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது, பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்க ஐயா, பேசலாம், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு என்னையும் பேச அழைத்தமைக்கு தமிழ்நாடு கரும்புசார் சங்கத்தின் சார்பிலே பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இந்த நிகழ்வு என்பது 50வது நிகழ்வாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு அறிஞர் பெருமக்களும் பல்துறையிலே புலமை பெற்றவர்களும் இன்றைக்கு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களிடையே வாழ்த்துரை வழங்குகிறார்கள். அதிலும் அந்த பெரியவர்களோடு என்னையும் இணைத்து இந்த நிகழ்விலே பங்கு கொள்ள அனுமதி அளித்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் தாளாளர் அவர்களுக்கும், குறிப்பாக கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் முதலிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள என்னிடத்திலே கேட்டபோது, இதற்கு முந்தைய நிகழ்விலே கலந்து கொண்டு விவசாயிகள் சம்பந்தமாக எங்களுடைய மாணவர்களுக்கு நீங்கள் கருத்துரை வழங்க வேண்டும் என்று சொன்னபோது, நான் கூட அவரிடத்திலே கேட்டேன், ஆசிரியர் பயிற்சி பெறுதலிடத்திலே நாங்கள் என்னத்தை சொல்ல போகிறோம் என்று ஒரு கணம் அவரிடத்திலே பேசினேன். இருந்தாலும் கூட அவர்கள், நீங்கள் தான் எங்களுக்கு வேளாண்மை சார்ந்த நல்ல பல விஷயங்களை சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். அப்புறம் நானும் அவனை யோசனை செய்து பார்க்கிற போது, பல்வேறு இடங்களிலே விவசாயிகளிடத்திலே சொல்வதை விட எதிர்கால இந்தியாவை உருவாக்க இருக்கின்ற இந்த மாணவர்களிடத்திலே மாணவர்களுக்கு கல்வி போதிக்க போகின்ற அந்த பணியிலே அமரப்போகின்ற இந்த இளம் வயதிலே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களத்திலே இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னால், அவர்கள் தங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிற போதெல்லாம் அந்த கருத்துக்களை மாணவர்களிடத்திலே சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்குமே என்கிற ஒரு எண்ணத்தோடு அதற்கு நானும் சம்மதித்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவிலே வேளாண்மை பற்றியும், வேளாண்மையிலே இளம் பிராயத்திலே மாணவர்களிடத்திலே எதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கு இந்த ஆசிரியர் சமூகம் எந்த அளவிற்கு உதவ வேண்டும் என்கின்ற வகையிலே என்னுடைய கருத்துரைகளை எடுத்து வைத்தேன். சற்றேறக்குறைய 1.5 மணி நேரம் நிகழ்வு இன்றைக்கு நடந்தது. பல்வேறு ஆசிரியர் பெருமக்களும் அதிலே தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். என்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுடைய குறைகளை போக்கி கருத்துக்களை தெரிவித்தேன். நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை சொல்லி, தொடர்ந்து இந்த நிகழ்வு என்பது பல அறிஞர் மக்களோடு தொடர்ந்து நடைபெற வேண்டும். அனைத்திற்கும் அதில் கலந்து கொள்கிற இன்றைய மாணவர்கள், நாளை ஆசிரியர்களுக்கும் தமிழ்நாடு கரும்புசார் சங்கத்தின் சார்பிலே மீண்டும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக, தாங்கள் படித்ததோ பொறியியல் துறை, தங்களின் நாட்டமோ மாணவர்கள் வெற்றிக்கு நல் அக்கறை, வெற்றி என்னும் எண்ணம் உங்களுள் இருப்பதால் உங்களின் மாணவன் தோல்வி என்னும் தடைகளை கடந்து வெற்றி வாகை சூடிய பெருமை உங்களை போற்றும். ஐயா டாக்டர் ஏ செந்தில்குமார், ப்ரொஃபசர், அண்ணா யூனிவர்சிட்டி, பண்ருட்டி அவர்களை அன்புடன் உரையாற்ற அழைக்கிறேன். சார் கேக்குங்களா? ஹலோ, கேக்குது சார், கேக்குது, பேசுங்க சார். சார், அனைவருக்கும் வணக்கம். இந்த 50வது இணைய வழி கருத்தரங்கிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு
கல்லூரி நிர்வாகத்திற்கும் கல்லூரியின் முதல்வர் அன்பிற்கினிய நண்பர் முத்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் தெரிவித்து வாழ்த்து சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கின்றேன். முதலாவதாக, இந்த நிகழ்வில் தொடர்ந்து 50வது நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு தளங்களிலிருந்து பல்வேறு ஆளுமைகள் மாணவர்களுக்காக பல்வேறு தலைப்புகளில் சிறந்ததொரு கருத்தை எடுத்துரைத்திருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்வுகளில் நானும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றேன். 2 விஷயங்களை மட்டும் இந்த இடத்தில் முக்கியமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, இவ்வளவு நிகழ்வுகள் செய்கிறீர்களே, நான் பன்னீர்செல்வம் அவர்களிடம் கேட்டது உங்களுக்கு நிர்வாகத்திலிருந்து எப்படி அது உதவி மற்றும் ஆதரவு இருக்கிறது என்று கேட்டேன். அவர் சொன்ன முதல் விஷயம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த ஊரடங்கு காலத்திலும் ஒரு தனியார் கல்லூரியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் மாதம் வழங்கப்படுகிறது என்ற ஒரு நிகழ்வு மட்டும் இந்த கல்லூரியின் நிர்வாக திறமைக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது கொண்ட அக்கறைக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை முதலாவது புரிந்து கொண்டேன். அது மிகவும் எனக்கு ஆச்சரியமான விஷயம். அந்த வகையில் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை, ஏனென்றால் பல்வேறு இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. பட் இந்த கல்லூரியில் உண்மையாகவே ஆசிரியர்கள் மிக மகிழ்ச்சியுடன், அதுவும் இந்த ஊரடங்கு காலத்தில் இருக்கிறார்கள் என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தேன். அதற்காக இந்த நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, என்னை இந்த நிகழ்விற்கு பேச அழைத்த போது முதல்வர் அவர்களிடம் நான் கேட்டேன், பொறியியலுக்கும் கல்வியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். அவர் பல்வேறு விஷயங்களை நாம் ஆலோசனை செய்த பின் நானே ஒரு தலைப்பை கொடுத்தேன். தரம் பற்றி, நாங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் தரம் பற்றி பல்வேறு விளக்கங்கள், கொள்கை கோட்பாடுகள் உண்டு. அதை எப்படி நான் மாணவர்களுக்கு சொல்வது என்ற போது அவரே எனக்கு ஒரு குறிப்பு கொடுத்தார். அந்த உற்பத்தி பொருள்களுக்கான தரங்களை ஆசிரியர்களோடு ஒப்பீடு செய்து ஆசிரியர்கள் எவ்வாறு தரத்துடன் இருக்க வேண்டும் என்று பேச வருமாறு அழைத்தார். அதற்கப்புறம் நானாக அதை தயார் செய்து, உண்மையாவே எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. இப்படியும் நம்மால் செய்ய முடியுமா என்பதை முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் உணர்த்தியது எனக்கு பெரிய ஒரு எனக்கே நம்பிக்கை கொடுத்தது. அதே போல பல்வேறு தன்னம்பிக்கை சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை மாணவர்களுக்கு அழைத்திருந்தால், ஏன்னா பெரும்பாலான மருத்துவர்கள் சொல்வது இந்த ஊரடங்கு காலத்தில் வெளியில் செல்லாமல் வீட்டில் இருப்பதன் மூலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருப்பதாக கூறினார். அந்த நிகழ்வுகளில் அந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த தன்னம்பிக்கை உளவியல் சார்ந்த தலைப்புகளையும் கொடுத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அடுத்த ஒரு சிறப்பு என்னவென்றால், இவர் 100 நிகழ்வுகளை நடத்தி விடலாம். அதற்கான திறமை அந்த நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் நான் பார்த்தது, இப்போது கூட அதை பார்த்து விட்டு தான் வந்தேன், எத்தனை உறுப்பினர்கள் இந்த நிகழ்விலே இருக்கிறார்கள் என்று. இவர் நடத்திய 50 நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் 100க்கு குறையாமல் உறுப்பினர்கள் இருந்தது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. பல்வேறு தலைப்புகளில் நான் பல்வேறு கல்லூரிகளில் பேசியிருக்கின்றேன். 20, 30 என்று நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அந்த அளவிற்கு இந்த முதல்வர் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட அக்கறை மாணவர்கள் மீது கொண்ட, நான் அப்ப கூட அவர்கிட்ட கேட்டேன், சார் எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிம்பேன். அவர் அசால்ட்டா 100 பேர் 50க்கு மேலுக்கு இருப்பாங்க சார் கண்டிப்பா அப்படிம்பாரு. எனக்கு என்னன்னா, சார் நிறைய நிகழ்வுகளுக்கு நான் பேசியிருக்கேன், பட் எனக்கு அந்த மாதிரி வந்தது இல்ல, நீங்க உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்னேன். சார் நீங்க மீட்டிங் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படிம்பாரு. நான் ஒவ்வொரு நிகழ்வும் அது தொடங்கும் போது அந்த நிகழ்வில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்துதான் அந்த ஏன்னா இப்ப இணைய வழிவெல்லாம் எப்படி நடக்கிறது என்று நான் பார்த்து கொண்டிருக்கேன். இயல்பாக அந்த மாணவர்கள் அந்த நிகழ்வில் பங்கெடுப்பது மட்டுமல்லாமல் அந்த சேட் பாக்ஸ்ல கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு பெரிய திருப்தியா இருந்தது. இந்த எல்லா நிகழ்வுகளையும் அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிருக்கேன். அவருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. நான் எல்லா நிகழ்வுலையும் எனக்கும் அந்த ஜூம் லிங்க் அனுப்புவாரு, நானும் அந்த நிகழ்வுல வந்துருவேன். நான் பாக்குற முதல் விஷயம், எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எவ்வளவு கொஸ்டின் ரைஸ் ஆகுது அந்த நிகழ்வு முடிந்தவுடன். எல்லா நிகழ்விலும் எல்லா உறுப்பினர்களும் ஆக்டிவாக இருந்து அதற்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி இன்று 50வது நிகழ்விற்கு கொண்டு வந்திருக்கின்ற முதல்வர்களுக்கு எனக்கு
தனிப்பட்ட முறையில் மிகுந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நிகழ்வில் தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மரியாதைக்குரிய பதிவாளர் அவர்களும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துறை தலைவர் முனைவர் கணேசன் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து, இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், சிறப்பான உரை. அடுத்து எங்கள் கல்வி நிறுவனத்தின் தாளாளர் இன்ஜினியர் திவ்யா சம்பத் அவர்கள் இந்த 50 நாள் நிகழ்வை பாராட்டி வாழ்த்து மடல் அனுப்பியுள்ளார். அந்த வாழ்த்து மடலர் திருமதி கவிதா அவர்கள் வாசிக்க நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களுடைய திவ்யா சம்பத் அவர்கள் இந்த இளம் வயதில் அகால சிந்தனை படைத்து மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த கல்வி நிறுவனத்திற்குள்ள சிரிக்கப்படுது இந்த கல்வி நிறுவனம் தான். அப்படியாப்பட்ட அந்த கல்வி நிறுவனத்தை சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அனைத்து தேவைகளும் திறம்புடன் செயல்பட்டு வரும் இன்ஜினியர் திவ்யா சம்பத் அவர்களுடைய வாழ்த்து மடலை வாசிக்க நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். வாருங்கள் மேடம், வாசியுங்கள். My humble greetings and sincere welcome to all of you present today. It's my privilege and honor having such eminent educational experts gracing this 50th webinar. It's indeed a day of pride for my institution. I thank each and every one of you for your esteemed presence and precious time. Online learning system has emerged as a powerful tool in the recent times and has reshaped the age-long traditional approaches. Coronavirus related disruptions have given teachers time to rethink in the area of education reform. COVID-19 has given us the opportunity to develop online education that wouldn't have been otherwise put in use this early. Providing our students with such knowledge-filled interactions with numerous educationalists is quite a splendid experience for our students. Today's successful 50th webinar wouldn't have been possible without the cooperation of our dear students, soon to be future educators. The learning experience each of you have been provided is indeed the best, as this is the first ever batch provided with such an exposure, experiencing teachings of various highly qualified professors from various institutions. Indeed, a boon during these difficult times. I believe every guest would have inspired you in various ways. I am quite confident this will mold you for your future. This is the right time and the best opportunity to feed your hunger for knowledge. Explore all the resources available at the leisure of your home. Shape your future and grow to be successful personalities. I am extremely glad you are getting to stay in touch with your friends and teachers quite frequently. It's very much needed to be there and support each other during tough times. My heartfelt appreciation to our principal, Dr. M. Paneerselvam, for organizing such a wonderful teaching learning experience for both our students and staff. Congratulations on the successful 50th webinar. Our principal is a moral support to our students. I have seen him work hard to provide the students the best.
His dedication and hard work never goes unseen. He is one of the biggest strengths of our college. I do know the amount of background work that has been done to organize this webinar. I thank him for all the efforts he has put in to pool in numerous guests, lectures for our students. I am hoping to bring the same amount of exposure in campus experience in future. I do extend my appreciation to our faculty for being a huge part in coordinating and executing the successful webinar. This is a collective success, making a college stand in pride. My congratulations and best wishes to each one of you. I also hope each one of you are safe and at best of health. I urge you will take the best care of yourself and your families during these times. Stay at home, stay safe, stay healthy. Take care of both your mental and physical health. Your health and safety is of utter importance to me, regardless if we are in a pandemic or not. I think it is important for all of us to stay safe and healthy, as well as keep our goals flourishing. Just because a part of our lives had come to a standstill, we are still living and can make the best of any situation. Make use of this situation, stay strong to emerge bright. Eagerly looking forward to reopen college in a fresh, enthusiastic atmosphere. Thanking you, S. Divya, Correspondent cum Managing Trustee of Sendil Educational Institutions. Thank you. Very much thanks for the Honorable Correspondent Ma'am and beloved Mrs. Kavita Ma'am. அடுத்த நிகழ்வாக வாழ வைக்கும் மந்திரம் தந்தாய். அந்த மந்திரத்தில் அந்த கற்றலினால் ஆட்சி தமிழை அமர வைத்தாய். உங்களால் மாணவனின் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாய் இருக்க செய்தாய். பல பேர் வாழ்வின் தலையெழுத்தை மாற்றிடச் செய்தாய். சார் திரு எஸ் வீரபாபு, இயக்குனர், ஆட்சி தமிழ் IAS அகாடமி, உங்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். பாருங்கள் சார். அம்மா ஒரு நிமிஷம், நடுவில் தமிழியலன் பேசுறேன். அந்த ஸ்பீக்கர் வியூ மாத்து ஸ்பீக்கர் வியூ மாத்துங்கம்மா, பேசுறவங்க தெரியறது இல்ல. ஓகேங்க ஓகேங்க, நன்றிங்க. ஐயா நீ பேசலாம் ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். இணைய வழியாக 50வது நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற செந்தில் கல்வியியல் கல்லூரி முதல்வர் அருமை நண்பர் முத்து பன்னீர்செல்வம், இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்தினர், நிகழ்வில் என்னோடு பங்கேற்றிருக்கிற நான் ஒரு IAS அகாடமியுடைய இயக்குனர் எங்கள் ஐயா தமிழியலன், அருமை நண்பர் தங்கவேல் முருகன், அக்கினி பாரதி உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 50வது நிகழ்வு இணைய வழியில நடக்கிறது என்று அறிகிற போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்போதும் வெற்றி என்பது படிப்படி வளர்ச்சிதான் என்றாலும் அதன் அடிப்படை முயற்சி தான் என்று சொல்வோம். படிப்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி வெற்றி நோக்கி நகர்த்தி இருக்கிற முதல்வர் முத்து பன்னீர்செல்வத்துடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கற்றலை எளிமைப்படுத்துவது மூலமாகத்தான் சமூகத்தை வலிமைப்படுத்த முடியும். கற்றலை எளிமைப்படுத்துகிற ஒரு களமாக, தளமாக செந்தில் கல்வியியல் கல்லூரி இயங்குகிறது என்பது அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். கற்றல் அதன் நோக்கம் அறிவை விரிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்கள் இருந்தாலும் அது அதிகாரத்தை அடைவது என்கிற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று
இங்கே பங்கேற்றிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அரசு பணிக்கு வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த கற்றலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மட்டும் தெரிவித்து, கொரோனாவில் கற்போம், கொரோனாவையும் கற்போம் என்று சொல்லி அனைவருக்கும் இந்த நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் அழைப்பது, தேனாக ஒலிக்கும் உங்கள் குரலில் தேசம் உயிர் பெற்றது, வழி தவறிய மாணவனுக்கு வழி பிறந்தது, திசை மாறிய மாணவனுக்கு நல் திசை காட்டியது உங்கள் IAS அகாடமி. திரு தமிழியலன், டைரக்டர் IAM and IAS அகாடமி அவர்களை பேச அழைக்கின்றோம். வெல்கம் சார். கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம். மறுபடியும் அந்த ஹோஸ்ட் வந்து ஸ்பீக்கர் வியூ மாத்துங்கம்மா. அன்பிற்குரிய நண்பர்களே, 50வது நிகழ்வாக நமது கல்வியியல் கல்லூரியினுடைய நிகழ்வு வந்திருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அறிஞன் சொல்லுவான், உங்களுக்கு செய்வதற்கு வேலை இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று பொருள் என்று சொல்லுவார். இந்த விடுமுறை காலத்தில் கூட அந்த கல்வியியல் கல்லூரி மாணவர்களை விடாமல் நீங்கள் ஒருங்கிணைத்து வருகிற பாங்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அது ரொம்ப வியப்பான செய்தியை பார்க்கிறேன். சேட் பகுதியில் கூட ஒரு நண்பர் குறித்திருந்தார், அவர்கள் எல்லோரும் சீருடையிலே வந்திருக்கிறார். அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் அம்மா திவ்யா அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய கவிதா தங்கராஜ் அவர்களுக்கும், திரு பிரதீப் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சிறப்புரை ஆற்ற இருக்கிற பதிவாளர் வி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஐயா கோவிந்தன் அவர்களுக்கும் எனது அன்பும் பணிவும் கலந்த வணக்கம். இந்த அரங்கிலே பல்வேறு நண்பர்கள் நாம் பேசுகிறோம். ஐயா ஆட்சி தமிழ் IAS அகாடமியிலிருந்து பல்வேறு நண்பர்கள், முயற்சி முருகேசன் தொடங்கி அவர்கள் பெயர்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கின்றன, அழைக்கப்பட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். மிக குறிப்பாக முத்து பன்னீர்செல்வம் அவர்களுடைய செயல்பாடு நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடும் வியப்போடும் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்துடுவாரு. அங்க நல்லா பேசுகிறவங்க எல்லாம் இவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்களோ அவரெல்லாம் அவர் வைக்கிற தேர்வுல தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று பொருள். செல்லங்குப்பம் சுப்பிரமணியம் அழைச்சிட்டு வந்திருக்காரு, ரத்தின புகழேந்தி, சிங்கப்பூர்ல இருந்து தியாக ரமேஷ், தங்கவேல் முருகன், வேலரசு, பானுரேகா, புனித ஜோதி, இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க சக்கையா என்று அனைவரையும் அழைத்து கொண்டு வந்து இந்த அரங்கத்திலே மாணவ மாணவிகளுக்கு எதையாவது தர வேண்டும் என்ற ஒரு தேடுதலோடு இருந்து கொண்டே இருக்கிற ஒருவர். வள்ளுவன் ரொம்ப அழகாக ஒரு குரலிலே பதிவு செய்திருக்கிற ஒரு செய்தி, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று சொல்லுவார். நான் அறிவில் மிகுந்தவனாக இருக்கிறேன், எனது மகன் என்னை விட அறிவாளியாக இருப்பான், என்னுடைய பேரன் என்னை விட அறிவாளியாக இருப்பான், இருந்தால் என்ன பயன் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. நான் அறிவிலே வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் படுகிற துயரம் என்னுடைய துயரம் என்று உணர்ந்து நான் செயல்பட வேண்டும் என்பதோடு வள்ளுவன் நிறுத்திக் கொள்ளவில்லை. அந்த திருக்குறளை மீண்டும் படித்து பாருங்கள் மாணவ செல்வங்களே, வருங்கால ஆசிரியர் பெருமக்களே. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. பிரிது என்கிற அக்ரிணி சொல்லை பயன்படுத்துகிறார். சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கான துயரங்களை மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கான, தாவரங்களுக்கான, புழு பூச்சிகளுக்கான துயரங்களை கூட என்னுடைய துயரம் என்று பார்ப்பதுதான் அறிவின் வளர்ச்சி என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அந்த நெறியிலே நின்று நீங்கள் கல்வி கற்க வேண்டும். உங்களது பள்ளிக்கூடத்திலே இருக்கிற குழந்தைகள் வினா எழுப்பினால் நீங்கள் வருங்கால ஆசிரியர்களாக வருகிற போது அந்த வினாக்களை எல்லாம் அனுமதிக்கிற ஆசிரியர்களாக வந்தால்தான் அடுத்த தமிழ் தலைமுறையானது படிப்பாற்றல் மட்டும் உடையதாக இல்லாமல் படைப்பாற்றல் மிக்கதாகவும் வரும் என்பதை சொல்லி சங்க நெறி ஒன்றை சொல்லியது. மூத்தோர் ஆட்சிக்கு மூத்த மகன்தான் வர வேண்டும் என்பது இல்லை, படித்தவன் வர வேண்டும் என்று அந்த காலத்திலே இருந்த மரபையே உடைத்து சொல்லுவதாக கல்வி அறிவில் சிறந்த புலவர்கள் சொன்னார்கள். மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்று சொன்னது. எனவே அப்படி சமூகத்திலே தேவைப்படுகிற மாற்றங்களை முன்மொழிகிற ஆசிரியர் பெருமக்களாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி
சங்க காலத்தில் உலகிய 40க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்களைப் போல செந்தில் கல்வியியல் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் படைப்பாளிகளாகவும் சமூகம் சார்ந்து எழுதுகிறவர்களாகவும் விளிம்பு நிலை மக்களை பார்த்து சிந்திக்கிறவர்களாகவும் வர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நடக்கிற இந்த நிகழ்வுகள் 100 நாளை எட்ட வேண்டும். 150 நாட்கள் நமக்கு ஊரடைப்பு உலக அடங்கு முடிந்தாலும் கூட வாரம் ஒரு முறை, வாரம் இருமுறை இந்த காணொளி காட்சிகளின் வழியாக இந்த எண்ணிக்கை பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மிக குறிப்பாக முத்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். அடுத்த நிகழ்வாக பெயரிலேயே அக்னி, பேச்சிலேயே பாரதியின் எண்ணங்கள், மனதிலேயே மாற்றத்தின் விதைகள், இவைகளை கொண்டு சிறப்பாக விளங்கும் கவிஞர் திரு அக்னி பாரதி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் சார். ஹலோ, கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்களா? ஆளுமைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழக பதிவாளர்கள் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் அவர்களுக்கும், நம்மால் முடி நம்புங்கள் ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் சா வீரபாபு உள்ளிட்ட 400 ஐஏஎஸ் தமிழின் இயக்குனர் அவர்களும், பேராசிரியர்கள், கல்லூரி முதல்வர்கள், ஆசிரியர் மாணவர்கள், இதுவரையும் நம் நிகழ்வில் கலந்து கொண்ட அகில உலக அளவில் சிங்கப்பூர் முதற்கொண்டு இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களிலும் கலந்து கொண்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பன்னீர்செல்வம் கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் வகுப்பு தோழர்களாகவும் நண்பர்களாகவும் பயணித்ததனால் எண்ணங்கள் உலகை ஆள்கின்றன. உன் நண்பனை காமி, நீ யார் என்று நான் கூறுகிறேன் என்பார்கள். இந்த கூட்டம் த கிரேட் மென் திங்கிங் சேம் என்று சொல்வார்கள். நீங்கள் பாருங்கள், ஆட்சித்தமிழாகட்டும், 400 ஐஏஎஸ் அகாடமி ஆகட்டும், சிங்கப்பூர் அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற அனைத்து துறை சார்ந்த அக்ரிகல்ச்சர் முதற்கொண்டு, அதாவது வேளாண்மை முதற்கொண்டு விஞ்ஞானம் வரை இந்த முதல்வர் அவர்கள் எப்படி திட்டமிட்டிருக்கார் பாருங்கள். நாம் அனைவரும் எல்லா வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் முதன்மையானவர்கள் வேளாண்மை விவசாய குடிமக்கள். நாம் இப்ப எங்க போயிட்டு வந்தாலும் இந்த கொரோனா காலத்தை எதை நம்ம நம்பி இருக்கோம்? உணவை நம்பி இருக்கிறோம். அதுதான் அந்த கார்மகுடிகள் அந்த வேணா விஞ்ஞானியும் கூட்டு அவர் நம்முடைய மாணவர்களிடையே பேச சொல்லியிருக்கிறார்கள். நெல்சன் மண்டேலா சொல்வார்கள், என்னை சிறையில் அடைத்திருக்கிறீர்கள், என்னுடைய எலும்புகளும் சதைகளும் என் உடல்களுக்கு மட்டுமே இந்த அறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. என்னுடைய எண்ணங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த எண்ணங்கள் உலகை ஆள்கின்றன. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். நாங்களாம் பயாலஜி ஸ்டூடெண்ட், அதனால லெமார்க்கிசன் தியரில வந்து ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அந்த சங்கே முழங்கு என்ற செந்தில் பெயரை கொண்டுள்ள இந்த கல்வியியல் கல்லூரி திருச்செந்தூர் செந்தில் முருகன் பெயர் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ கொரோனாவை முடக்கலாம், எங்கள் தமிழை முடக்க முடியுமா? அந்த சங்கை எடுத்து ஊதுகிறார். முத்து என்ற ஒரு சொத்தையும், பன்னீர் என்ற வாசனையையும், கல்வி செல்வத்தை கொண்டுள்ள முத்து பன்னீர் செல்வம். உங்கள்கிட்ட 3 சொத்து இருக்குங்க உங்க கல்லூரி முதல்வர்கிட்ட. முத்து இருக்கு, பன்னீர் இருக்கு, செல்வம் இருக்கு. அவருக்காக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மீன்ஸ் நல்ல எண்ணங்கள் கொண்ட நண்பர்கள். நல்ல எண்ணங்கள் அவர் கொண்டிருப்பதனால்தான் அது செயல் வடிவம் பெறுகிறது. அந்த செயல் வடிவம் தான் இப்ப நம்ம எல்லாம் 50வது இணைய வழி இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பாருங்க, அகில உலக அளவில் அனைத்து மாநில அளவில் நம்முடைய தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த முக்கிய பொறுப்புள்ள அனைவரும் சராசரியாக 11 மணியிலிருந்து இப்ப கரெக்டா மணி 12 வரைக்கும் ஒத்திருக்கிறோம் என்றால், நல்ல எண்ணம் கொண்ட இந்த கல்லூரியின் முதல்வருடைய அந்த செயல்பாடுதான் நாம் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிர்வாகத்தின் தாளாளர் ஐயா அவர் கொடுத்த சுதந்திரம் தான் இந்த முதல்வர். நீங்க பார்த்துக்கலாம், எத்தனையோ முதல்வர்கள் சரியா செயல்படாததுக்கு போற காரணம் என்ன? அவங்க கடிவாளம் யாருக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த முதல்வருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை, அவருடைய எண்ணத்தை, அவருடைய செயல்படுத்தை மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக உலக அளவில் சிறந்த ஆளுமைகளை கூட்டு தன் மாணவ செல்வம் பயன்பட வேண்டும் என்ற தன் பெயரில் அடங்கிக் கொள்ள அந்த பன்னீர் செல்வத்தை கல்வி செல்வமாக மாற்றி
அந்த செல்வத்தில் எங்களை போன்ற நண்பர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் நேரம் ஒதுக்கி வாய்ப்பு கொடுத்ததற்கு மனதார பாராட்டி, இது இன்னும் 100ஐ தொட வேண்டும். இது பொன்விழாவுதான். இது இன்னும் 100ஐ 1000ஐ கடந்து செல்லும். அதற்கு நாங்கள் எங்க நண்பர்களாகிய அனைவரும் உறுதுணையாக இருப்போம். அதுக்கு நிர்வாகமும் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் உறுதுணையாக இருக்கும். நாங்கள் அனைவரும் உங்களுக்காக இருக்கிறோம். வாருங்கள், சேர்ந்து செல்வோம். கொரோனா வெல்வோம். கொரோனா வேணுமென முடக்கலாம், தமிழை யாராலும் முடக்க முடியாது என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் முத்து பன்னீர்செல்வம் ஆகிய முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய தரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அக்னிவாரி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக கார்மாங்குடியின் கல்வி தங்கமே, விவசாய குடியை சார்ந்த நீங்கள் பூச்சியியல் துறைக்கு மாறியது விந்தை. உங்கள் ஆராய்ச்சியின் விந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் பரவட்டும், செழிக்கட்டும். ஐயா டாக்டர் கருணாமூர்த்தி, ப்ரொஃபசர், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்கள் இனிய உரையை தாருங்கள். வெல்கம் சார். ஐயா, அந்த ஹோஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பீக்கர் வியூ பாத்துங்க ஐயா. சரிங்க சரிங்க. கண்ணமூர்த்தி சார், மீட் எடுத்துட்டு பேசுங்க சார். Hello. Okay, sir. Audible, sir. First of all, thank you very much. In the lovely morning. First of all, I would like to principal, the management, the organizer, Dr. Pannirselvam, as well as the graduate and postgraduate students, and also the participants across India and abroad, for providing me this scientific online platform to participate in this unity event. Indeed, I am from the same village, almost near Virudhachalam only. Indeed, I am one of the educationists who is closely monitoring this school of Central College of Education since its establishment. However, in recent years, I can clearly I have seen the enormous changes. The educational institution, in terms of upgrading to the next level by adopting modern educational techniques, technologies, basic amenities, and infrastructures. Therefore, I would like to thank and congratulate the chairman, the members of management committee, particularly Dr. Divya Sambat, the managing trustee and correspondent of the Central Education Institute, for her hard work, commitment, dedication, and the long vision to upgrade this institution to become a center of excellence in terms of education. Really, I would like to facilitate for managing such a reputed institution in this small age, particularly in this competitive environment. Really, we are proud of you, ma'am. The reason is very simple. Because our native place, the Virudhachalam, is somewhat educationally backward. But these days, the recent years, it's one of the educational hub in the Kadalur district. And especially not only in India,
even where I am staying in the Kingdom of Saudi Arabia and across the globe, because of this pandemic, so the teaching learning process is almost totally disrupted. And however, we know very well, necessity is mother of the invention. So in this way, we have found the enormous tool, which is called information and communication technology. So through that only, we have modified the teaching learning process from the conventional classrooms to the digitalized classrooms. So this is how we are connected each other very closer than much before. Besides, what is the importance of education? Educational institution is one of the most challenging tasks running these days. And our Sangam literatures, in Tamil, if you want Tamil, Mahatma Gandhi said, live as if you were die tomorrow, learn and if you were live forever. So, நாளைக்கு சாகுற மாதிரி வாழ், என்னைக்குமே வாழ போற மாதிரி படி அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தியாக இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, the former president of South Africa and the freedom fighter Nelson Mandela, he has mentioned that education is the most powerful weapons which you can use to change the world. The living example, you and me. And if you take me, I am from the rural background, a small village. Even if I mention my village name, you may not recognize the village. But still, over 20 years, I am working as a professor in various international settings. It's only possible through the education. So this is why I am saying is, the education is the most powerful weapons. So you can change anything and everything in this world. So, and as again, he has mentioned that no country can really develop unless the citizens are well educated. So the citizen must be educated the most possible way, because once the people are getting the awareness, and everything will be very easy. Again, I am going for the Sangam literature, Tirukural. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அப்படின்னா ஒருத்தன் ஒரு பிறவியில கற்ற கல்வியானது, அந்த கல்வியானது அவனுடைய 7 பிறவி வரையிலையும் அவனை தூக்கி சுமக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி நம்ம செத்தாலே இறந்து போயிடும், நம்ம இறந்துட்டாலே நான் படிச்ச படிப்பெல்லாம் போயிடும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது அப்படி இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம we will impart our knowledge. We are imparting our knowledge to the students, so through which we will survive. அது மட்டும் இல்ல, வாழ்கின்ற காலத்துல நான் படித்த கல்வியால் எனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணுது, என்ன ஒரு நல்ல மனிதனாக மாற்றுது, நல்ல மனிதனாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக என்னை மாற்றுது. சோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஒழுக்கம் சார்ந்த கல்வியோட நான் பயணிக்கிற போது என்ன பண்ணும், என்னுடைய வாழ்வியல் முறையே மாறிடுது. சோ அப்ப என்ன பண்ணும், அப்ப அவங்க அது என்ன சொல்றது, இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கும், நீங்க செய்யற நல்லது கேட்டதை பொறுத்துதான் இருக்கும். So what happened when you are educated, well qualified one, so what happened, your life will be changed, your lifestyle will be changed. So what happened, நீ நல்லதே செய்வ, அடுத்த பிறவிக்கும் இந்த கல்வியானது எடுத்து போகும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு மாணவன் எப்படி கல்வி கற்கணுங்கிறதையும் திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம சாதாரணவர்கள் இல்லை, தமிழர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மற்ற உலகத்துல இருக்கிற எந்த இனத்தையும் விட கல் தோன்றி முன் தோன்றி மூத்தப்படின்னு சொல்ற அதற்கு நாம சான்றானவர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தொல்காப்பியங்கிற நூலே கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி அகத்தியம்னு ஒண்ணு இருந்திருக்குதுங்கிறான். அதுக்கு முன்னாடி அதுல ஏகப்பட்ட லிட்ரேச்சர்ஸ் அவங்க காமிச்சிருக்கிறாரு, அது தொல்காப்பியம். சோ அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பண்பாடு கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரங்கிறத நம்ம உணரணும். இப்ப பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டேக் இட் அமெரிக்கா, 400 years, 400 வருஷம் தான் பழமை. நமக்கு அப்படி இல்லை, தொல்காப்பியமே 3500 ஆண்டு பழமை. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பைபிள் 2000 years தான் ஓல்டு, நம்மகிட்ட அப்படி இல்லை. அப்ப நம்ம எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு இனத்துக்கு சொந்தக்காரங்கிறத எப்பவும் மறந்துடக்கூடாது. அது என்னால தமிழ்ல பேச முடியல, அதனால வருந்துறேன். ஏன்னா ஒரு 20 ஆண்டு காலம் வெளியிலே இருந்ததால சரியாக முறையாக என்னால இல்லை. இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறேன். பட் எனிவே, நானும் உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரி தமிழ் மீடியம் படிச்சவன் தான். இதே விருதாச்சலம் காலேஜ்ல பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சவன். தென் மை லைஃப் ஹஸ் சேஞ்ச் லாட். ஓகே, சரி. ஒரு மாணவன் எப்படி கல்வி கட்டணும்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா, உடையார் முன் இல்லார் போல் எங்கற்று கற்றார்
கடையவரே கல்லாதவர். நல்ல செல்வந்தன் முன்னாடி எப்படி ஒரு வறியவன் நின்று அவன்கிட்ட கேட்பானோ அத மாதிரி நீ ஒரு ஆசிரியர்கிட்ட படி அப்படின்னு சொல்றாரு ஒரு மாணவன். அப்படி கற்றவன் தான் கல்பான், மற்றவெல்லாம் கல்லாதவர் இழிந்தவர் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லி. அது மட்டும் இல்ல, பிகாஸ் அது மட்டுமே அவர் சொல்லல. அப்ப அதுக்கு பிறகு ஔவையார் சொல்றாங்க, எண்ணம் எழுத்தும் கண் என தகும். எண்ணம் எழுத்தும் எப்படி நமக்கு 2 கண்ணு மாதிரிடா, எப்படியாவது படிடா. என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், எஜுகேஷன் கேன் சேஞ்ச் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் நானே என்னையே நீங்க எடுத்துக்கணும். நான்லாம் சும்மா சாதாரணமா படித்து வந்தவன் தான், மிக சாதாரணமாக படித்து வந்தவன். பல லட்சங்களை சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது எதுக்கு சொல்றேன்னா, கல்விதான் மாற்று, வேற எதுவுமே மாற்றாத உலகத்துல அதுதான் மாற்று. ஸோ எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அவரே சொல்றாங்க, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது ஒண்ணு விட்டு போயிடும். எவ்வளவு செல்வம் நீங்க வச்சிருந்தாலும் அது உங்களை விட்டு போயிடும். ஆனா இந்த கல்விங்கிறது உங்களை என்னைக்கும் பாதுகாக்கும் ஒரு அரண். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன் புறநாறுல சொல்லுறான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே. பணம் கொடுத்தாவது எப்படியாவது உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாவது நீ கற்றுக்கடா அப்படின்னு சொல்லி. யார் ஆரிய படகடைஞ்ச நெடுஞ்செழியன். இன்னைக்கு நம்ம ஆரியம்னா அதை பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கும் நம்ம. சோ இன்னைக்கு ஆரியம், திராவிடம், தமிழம் அப்படின்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆரியனே அடிச்சுட்டு இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க. சோ ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்றான், அவன் பாருங்க ஒரு அரசன் அவன் எவ்வளவு புலமை பெற்றவனாக வாழ்ந்திருக்கிறான். இதுக்கு முன்னாடி கூட பேசினவங்க சொன்னாங்க, சங்க காலத்துல 40 புலவர்கள் இருந்திருக்காங்க, பெண்பார் புலவர்கள். இன்னைக்கு கூட தமிழ்ல அவ்வளவு எழுத்தாளர்கள் இல்ல. 40 பெண் எழுத்தாளர் இருப்பாங்களா? தமிழ்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா 40 சங்க காலத்திலே 40 புலவர்கள், பெண் புலவர்களை கொண்ட தமிழ் சமூகம் இந்த சமூகம். சோ அதனால நம்ம நிறைய எடுத்துக்க, இந்த சமுதாயத்தில் எடுத்துக்க நிறைய இருக்குது. அது நோக்கி பயணிங்க. நம்ம எனக்கு குறிப்பாக மாணவர்களுக்காக அதற்காகத்தான் நான் இதை இவ்வளவு சீக்கிரமா அழுத்தி நான் சொல்ல வேண்டிய காரணம், கல்விங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதை ஒரு சீரியஸா எடுத்து படிங்க. படிப்பு தான் நம்மளை மேம்படுத்தும், வேற எதுவுமே மேம்படுத்தாது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி அப்படின்னு சொல்லி அது சொன்னது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். அது புறநானூறுல அவர் சொன்னார். அது மட்டுமா சொன்னாருங்க. அதுக்கு பிறகு ஔவையாரை சொல்லியிருக்கிறாங்க, பிச்சை புகழும் கற்றேன் நன்றே. பிச்சை எடுத்தாவது படிக்கிற அப்படியாச்சு, எப்படியா படிச்சு முன்னோடி ஓடி. So ஏன் அப்படி சொன்னாங்க? What is the reason for this one? Because education is improving hundreds of millions of people across the globe. The contemporary examples, you and me. நீங்கள் நான் தான் அதுக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. Therefore, the students those are currently studying in this institution must learn not only for the marks and grades. You have to enrich your knowledge, skill, wisdom, and moreover competence. In order to make this world the most better place than ever before. However, we should remember always, because teaching is a one profession that creates all other professions. So that is why the teacher must be like that. He should be an ideal person, because he is not only imparting the knowledge, he has to inspire his students. So the first and primary duty of the teacher is to elevate the mind of his students. And moreover, the mediocre teacher, he tells, the good teacher explain, the superior teacher demonstrate, the great teacher inspire. So in this juncture, I would like to remember and honor my school teacher, the late Mr. V. Arivalagan. When I was a student in Davis Higher Secondary School, Srimushnam, he is one of the most, and right now, you know, all the people, those are living in Virudhachalam, all people knows, VET College, the school. He is the one of the founder of that institution, in the VET Matriculation Higher Secondary School. And he is my role model. And you won't believe it, I am in teaching more than 22 years or 25 years. And this 25 years, 20 years, I am outside the India, outside the kingdom. Outside the India and abroad, and I have given in lectures in many institutions, many research institutes across the globe. But whenever I enter the classrooms, I always remember my teacher. This is the power and the ability of the good teacher. He will inspire. My teacher he did completed MSc in MSc and B.Ed, I think. But I done it many degrees, and I have written so many publications. I have written so many books.
Even my books are a syllabus in some of the US universities. It's a syllabus. It is in the syllabus. But still, my role model is my teacher. So this is the power of the educations. And this is the responsibility of the teachers. So because the teachers, they are enlightening the students, particularly in the rural remote villages. So they are the pillars of the modern society and future nation. So in this way, the Sendil College of Education service is quite appreciable, particularly producing the high qualified teachers to the society. Indeed, we are very fortunate to have such educational institution in our native place. It is really very high quality education in almost all the important disciplines. When I was a student, not very long back, some 20 years back, even for a small master graduate, postgraduate, even postgraduate degree, we have to go long distance. But this is not the phenomenon today. So you can get everything here in this institution itself, even in Virudhachalam itself. I wanted to see this institute not only as a college, as a deemed university in the near future. This is my ambition. Okay, but as I am happy to see such a educational institution of our native place, it transforming as one of the major educational hub in Kadalur districts. Indeed, currently this college delivering both B.Ed and M.Ed degree program. I request the management to upgrade this institution as a center of excellence in the education sectors, where the students can pursue until their doctorate degree, PhD in education. I hope the management and the principal must take adequate steps and initiation to upgrade this institution to the next level. Though I am serving as an academician and researcher in various international universities almost 20 years, still I am in close contact with our native place. I know very well the capacity, capabilities, and facilities which is existing within the campus of School of and the Sendil College of Education. Therefore, I am requesting the management in order to establish the Career Coaching Institute within the campus itself. So with world-class library and facilities, in order to prepare the aspirants, those are willing to succeed competitive examinations like TNBC, UPSC, bank examinations, and even including the IAS one, where with the hostel facilities. I always believe that the great teachers make the earth better place. Sendil College of Education is preparing and producing very highly qualified, outstanding teachers with moral, ethics, value-based educations in order to build a great and better nations. Therefore, I congratulate the management, the principal, and faculty members for their tireless job and commitments. Why I am saying this one means conducting more than 50 online sessions. It's not a joke. It is a very, very challenging task, and they have done it. And really, I appreciate and congratulate those are directly or indirectly involved in this whole process. I would like to congratulate them, and I hope, as many speakers mentioned, that it should not be restricted ourselves. We should not be restricted ourselves. நம்முடைய இலக்குகள் எப்பொழுதுமே எனக்கு அந்த சாட்டைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல எனக்கு ரொம்ப அது என்னுடைய நண்பர், என்னுடைய கிளாஸ்மேட் தான், நான் என் அன்பழகன் அதோட இயக்குனர். என் கூட விருதாளம் காலேஜில் ஒன்னா படிச்சவர் தான் அதோட இயக்குனர் அன்பழகன். அந்த படத்துல ஒரு நல்ல வசனம் வச்சிருப்பார். எனக்கு அந்த படத்திலே ரொம்ப பிடிச்சது. அந்த படமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஸ்கூல் டீச்சர் எப்படி இருக்கணும், அவர் எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்டை, அதை விட இதை விட இன்னும் ஒரு தரமான ஒரு படத்தை அவரால் கொடுத்துட முடியாதுன்னு எனக்கு தோணுது. இப்ப சாட்டை 2 கூட பார்த்தேன், அது கூட அந்த அளவுக்கு இல்லை. இந்த சாட்டை 1ல ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட், நாமெல்லாம் படிச்சு வளர்ந்தவங்க தான். அவர் என்னுடைய பிஎஸ்சி கிளாஸ்மேட் தான், என்னுடைய நண்பர் தான். அதுல அவர் மிக தெளிவாக சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது ஒண்ணுதான். ஏனியை தூக்கி கூரையில போடாதீங்க, வானத்துல வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுடைய இலக்குகளும் அப்படித்தான் இருக்கணும். நமக்குள்ளே நம்ம we are most powerful persons. We can achieve anything and everything. How? With the School of Education. So in this way, those are involved in the teaching learning process. I really congratulate and thank all the peoples, because there is one small proverbs. We are not born just to live. நம்ம அப்படியே பிறந்தது அப்படியே வாழ்ந்துட்டு அப்படி செத்து போகிறதுக்கு இல்லை.
we have to lead and inspire the other peoples. வாழணும், அப்படி வாழணும். அது காரணம் எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரோவர்ப் இருக்குது. ஒன் சைல்டு, ஒரு குழந்தை, ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர், ஒன் புக் அண்ட் ஒன் பென், ஒரு எழுதுகோல் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். அது பாருங்க எவ்வளவு பெரிய வாசகம் அது. அது யாருன்னா அது மலாலான்னு ஒரு பாப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான்ல பெண் கல்வியை மறுக்கப்பட்ட போது தீவிரவாதிகளால சுடப்பட்டு காப்பாற்றப்பட்டு அவங்க அதுக்கு பிறகு நோபல் பிரைஸே வாங்குது. அந்த பாப்பா சொன்னதுதான் அது. அது ஒன் சைல்ட், ஒன் டீச்சர், ஒன் புக் அண்ட் ஒன் பென் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டது பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு குழந்தை, ஒரு வாதியாரு, ஒரு பேனா, ஒரு புக் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் புரிந்த ஒரு ஆளுமை நிகழ்ந்து அதுல ஒரு வார்த்தைகள் அதுக்குள்ள பொதிந்து இருக்கிறது. அதை என்ன பொறுத்தவரை நான் சொல்றது ஒண்ணுதான், எஸ்பெஷலி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாண்ட் டு சே, நீங்க நாளைக்கு நீங்க ஒரு நல்ல டீச்சர்ஸா போக போறீங்க. இப்ப நாங்கெல்லாம் அந்த மாதிரி டீச்சர்ஸ்ல படிச்சு வந்தவங்க. இப்ப நீங்க எங்கெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க ஆச்சரியப்படுத்துவீங்க. உங்களுக்கு எல்லாம் எளிமை தான் அப்படி. இப்ப நீங்க உங்க பிரின்சிபால பாருங்க, முத்து பன்னீர்செல்வத்தை பாருங்க, அவ்வளவு படிச்சிருக்கிறாரு, மிக ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஆனா நீங்க நகர்ப்புறத்துல போய் பாருங்க, அவன் +2 கூட பாஸ் ஆயிருக்க மாட்டான். அவன் விடுற பந்தாவுக்கு அழகே இருக்காது, நிச்சயமாக இருக்காது. காரணம் அது என்ன, நாம அத மாதிரி டீச்சர்ஸை படிச்சு வந்திருக்கோம். அப்படி ஒரு பெஸ்ட் டீச்சர்ஸா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்கிற எல்லா மாணவர்களும் அடுத்த ஜெனரேஷனை, அடுத்த தலைமுறை, என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமூகம், என்னுடைய தமிழ் சமூகம், இந்த சமூகத்தை நான் எப்படி கட்டமைக்க போறேங்கிறத அந்த கனவுகளோட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். Therefore, let's part of the positive changes and betterment of humankind. Thank you very much for your time and patience, and good luck. Thank you very much. Thank you, sir, for the valuable speech. அடுத்த நிகழ்வாக மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் யுக்தியை இயந்திர உலகிற்கேற்ப மாற்றி அதில் மாணவரின் ஆற்றலை அழகாக வடிவமைக்கும் எண்ணம் கொண்ட எம் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் பி. கணேசன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வெல்கம் சார். ஆடிபிளா? ஓகே. ஆடிபிள் சார். ஓகே. இந்த 50வது இணையதள மூலம் கல்வி கற்பித்து ஒரு சாதனை புரிந்த செந்தில் கல்லூரியை சார்ந்த அனைவருக்கும் முதலில் நன்றி. அதற்கு அடுத்ததாக நம்முடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் இந்த மாதிரி வழிமுறைகளை கொடுத்து அனைத்து கல்லூரிகளிலும் தங்களுடைய சாதனைகளை புரிய வேண்டும். நீங்கள் புரிகின்ற சாதனைகள் உங்களுக்கு அல்ல, அது நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கும் தான். அப்படிப்பட்ட ஒன்றை ஏற்படுத்தி நல்வழிப்படுத்திய நம்முடைய துணைவேந்தர் அவர்களுக்கும், இவற்றை எங்கும் நிவர்த்தி செய்கின்ற நம்முடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரார் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இவர்களுக்கெல்லாம் முதலில் நான் நன்றி தெரிவிப்பதோடு, இந்த விழாவினை சிறப்புற நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வள்ளுவனுடைய வாக்கியத்தில் ஒன்றுண்டு, யாருமே தோன்றில் புகழோடு தோன்றுக, அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒருவன் ஒரு நாட்டில் ஒரு இடத்தில் பிறக்கின்றோம் என்றால் நம்முடைய புகழ் என்றும் நிலைபெற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய புகழ் எப்பொழுது நிலைபெற்றிருக்கும் என்றால் நாம் செய்கின்ற காரியங்களை பொறுத்துத்தான் அமைந்திருக்கும். அதிலும் குறிப்பாக ஆசிரியர்கள் என்பவர்தான் எப்பொழுதும் புகழப்படுபவர்கள், போற்றப்படுபவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒன்றை பெற்றவர்தான் நம்முடைய ஆர்கனைசர், என்னுடைய மாணவர், மிக மிக நெருங்கிய நம்முடைய செந்தில் கல்லூரியுடைய முதல்வர். நான் எப்பொழுதுமே அதிகமாக அவருடைய பெயரை குறிப்பிடுவது கிடையாது. செந்தில் கல்லூரியுடைய முதல்வர் என்றாலே அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை முடிக்க முடியும். அப்போ 50 நாட்கள் இந்த இணைவழி கல்வி என்பதை நாம் கற்றுக் கொடுத்து மாணவர்களை ஒரு நல்வழிப்படுத்தியிருக்கின்றோம்.
இந்த மாணவர்கள் இந்த கொரோனாவுடைய பயம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அந்த பயத்தை போக்கி ஒரு சிறப்புடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்லூரியினுடைய தாளாளர்கள் அவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அதைத்தான் இதிலும் நம்முடைய வள்ளுவன் குறிப்பிட்டது போல, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ ஒரு செயல் யார் செய்து முடிப்பார்கள், யார் சரியாக செய்வார்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டுதான் நம்முடைய பன்னீர்செல்வத்திடம் இந்த புகழை, இந்த தொழிலை அவரிடம் கொடுத்திருக்கின்றார். இது சிறப்புடையதாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு கல்வி நிறுவனம் என்றால் வளர்ச்சியை மட்டுமே நோக்கி இருக்கும். வளர்ச்சி என்பது எப்படி வரும்? ஒரு மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்குகின்ற பொழுதுதான். நம்முடைய நண்பர் அவர்கள் இப்போ துபாயிலிருந்து பேசுகின்ற பொழுது கூட எப்படியெல்லாம் வளர்ந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், இந்த விருதாச்சலத்தில் என்னவெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்ற அளவிற்கு இங்கே அவருடைய தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல்தான் இந்த செந்தில் கல்லூரி. அப்போ இந்த செந்தில் கல்லூரி இந்த 50 நிறுத்தாமல் மென்மேலும் சிறப்புடையதாக மாற்றி மென்மேலும் வளரச் செய்து, நீங்கள் வளர்ந்தால் உங்களுடைய கல்லூரி நிறுவனம் வளர்வதில்லை, உங்களுடைய சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. எனவே உங்களுடைய சமுதாயத்துடன் சேர்ந்து வளர்ச்சியை மீண்டும் ஒரு பிரம்மாண்டமானதாக கொடுப்பீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே என்னுடைய மாணவராக இருந்தவர் பன்னீர்செல்வம். நான் உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் எப்பொழுது பெருமைப்படுவார் என்றால், தன் மாணவன் தன்னை விட சிறந்தவனாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஆசிரியர் பெருமைப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு பெருமையை எனக்கு கொடுத்த என்னுடைய மிகுந்த நம்பிக்கையுடைய மாணவனான பன்னீர்செல்வத்திற்கும், இதுகாரும் நான் பேசுவதற்கு அனுமதி அளித்து என்னையும் பேச வைத்த உங்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு, இவற்றை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு அனைவருக்குமே ஒத்துழைப்பு கொடுத்த இந்த கல்லூரியினுடைய தாளாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதோடு இல்லாமல் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். எஸ், அவ்வளவுதாமா? ஹலோ 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 சார், ஹலோ. நன்றி சார், நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. ஓகே, அருமையான வாழ்த்தியமைக்கு நன்றி சார். அடுத்து நாம் அழைப்பது அறிவாற்றல் உளவியல் என்னும் விதையை விதைத்து காக்னிட்டிவ் சைக்காலஜி. அந்த விதையில் அறிதல், புரிதல், பிரச்சனைக்கு தீர்வு காணல் போன்ற மனச்செயல்களை மாணவர்களுக்கு விளக்கிய பெருமை உங்களை சாரும். பிராய்டின் உளச்சிக்கலை ஆராய்ந்ததன் விளைவே மாணவனின் மனச்சிக்கலை உங்களால் எளிதாக கண்டறிய முடியும் என நிரூபித்தவர் கில்பர்ட், ஆல்பர்ட் பினே, ஸ்பியர்மேன், தாண்டைக் போன்றோரின் நுண்ணறிவை கற்றறிந்து இவர்களின் சிந்தனையை மாணவர்களுக்கு செதுக்கியதால் அந்த பிரபஞ்சம் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் என்ற பதவியை தந்தது, பாராட்டையும் புகழையும் பரிசாக கொடுத்தது. இவ்வளவு பெருமை சேர்த்த எம் கல்வியியல் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டு திரு வீரபாபு அவர்கள், முனைவர் ஜாயிராஜா அவர்கள், திரு எஸ் வெங்கடேஷ் அவர்கள், திரு முயற்சி முருகேசன் அவர்கள் எல்லோருமே மிகச் சிறப்பான திருப்பை வழங்கினார்கள். இதிலிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். ஏன்னா கற்றல் என்பது வாழ்வான் போது நடைபெறக்கூடியது. அந்த வகையில் நானும் சில கருத்துக்களை இந்த கருத்தின் வழியாக கற்றுக்கொண்டேன். இங்கே முனைவர் பன்னீர்செல்வம் அவர்களை குறிப்பிட்டவென்றால் இட்ஸ் வெரி ஃபிளெக்சிபிள், இட்ஸ் ஆல்சோ வெரி ஒபீடியன்ட். எந்த ஒரு இதுவுமே சொன்னாலுமே உடனே செய்யறத எதுவும் மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர், அதே போல உதவி செய்யக்கூடியவர், எல்லாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர். அவர் ஒரு நிர்வாகத்திற்கும் மற்றும் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர்களுக்கு இடையே ஒரு கார்னர் ஸ்டோன், ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார். மிகவும் சிறப்பாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவர். இந்த 50வது இணையவை நடத்துவதற்கு
காரணம் ரெண்டு வகையில் சொல்லலாம். ஒண்ணு வந்து பை ப்ரெஷர் ஆர் ப்ரெஷர். கருத்து நடத்த வேண்டும் என்றால் ஒண்ணு ப்ரெஷர் இருக்கணும், இல்லைன்னா ப்ரெஷர் இருக்கணும். அதே போல அதிர்ஷ்டவார்கள் இதை ப்ரெஷராக இல்லாமல் ப்ரெஷராக எடுத்துக்கிறார் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அதனால வந்து மகிழ்ச்சியாக தான் நடத்திருக்கிறாரு. அடுத்ததாக இன்னும் சொல்லாங்க பை சான்ஸ் ஆர் சாய்ஸ், ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சொல்லுவாங்க பை சான்ஸ் ஆர் சாய்ஸ். இது ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் மாணவர்களுக்கும் பொருந்தும். பன்னீர்செல்வம் அவர்கள் இதை சாய்ஸ் நாட் சான்ஸ், சான்ஸ் வேற சாய்ஸ் வேற. சாய்ஸ் தான் விருப்பப்பட்டு செய்யறது. ஆகவே அவர் வந்து இந்த கொரோனா பீரியட்ல எல்லா மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில இந்த 50வது இணையவழி கருத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். அடுத்தது கொரோனா பீரியட்ல நம்ம வந்து உடல் அளவில் வந்து தனிப்பட்டிருந்தாலும் உள்ள அளவில் நம்ம ஒன்றாக இருக்கிறோம். எந்த ஒன்றுனாக்க அது த்ரூ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் எஜுகேஷன். இது வந்து நம்ம எல்லாத்தையுமே உலக அளவில் தேசிய அளவில் ஒன்றாக எடுத்திருக்குது. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் இது போன்ற கல்லூரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பங்கேற்பாளர்கள் அனைவருடையுமே சார்ந்ததா இருக்கிறது. எனவே இந்த பன்னீர்செல்வம் நடத்துகின்ற 50வது இணையவழி கருத்தரங்கு 100 தொட வேண்டும், 150 தொட வேண்டும். ஆனால் கொரோனா இல்லாமல், கொரோனா வந்து நம்ம விட்டு சீக்கிரமாக முடிய வேண்டும். ஆனால் அவருடைய கருத்தரங்கு தொடர வேண்டும், 100க்கு மேல் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பினை கொடுத்த நிர்வாகத்திற்கும் குறிப்பாக எழுத்தாளர் திருமதி திவ்யா சம்பத் அவர்களுக்கும் இந்த கல்லூரி முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை பற்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா டாக்டர் கோவிந்தன் ஐயா அவர்களுக்கு எங்கள் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக பயிர்கள் செழித்து வளர்ந்திட மண்ணும் மழையும் தேவை, கலைகள் பல படைத்திட பண்பாடும் பாரம்பரியம் தேவை, மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப கலைத்திட்டத்தை மாற்றி அமைக்க உங்களின் செழிப்பான எண்ணம் தேவை. தங்களின் படைப்புகளும் கலைத்திட்டமும் திறம்பட செயல்பட உங்களின் அறிவார்ந்த நோக்கம் தேவை. அந்த நோக்கத்தை நிறைவு செய்ததால் திங்களின் ஒளியும் செந்தலின் சாரலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. ஐயா டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்கள், ரிஜிஸ்டர், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். வெல்கம் சார். A delightful good afternoon to all of you. Is it audible? Audible? Yes, sir. Yes, sir. Okay. A delightful good afternoon to all of you. At the outset, let me thank the Almighty for giving me an opportunity to serve as a resource person on this auspicious occasion of National Seminar on Curriculum Design. First of all, let me thank our Honorable Vice Chancellor for motivating and encouraging the faculty of Tamil Nadu Teachers University to participate in the national webinar and also to organize such a wonderful seminars and conference on this COVID-19 epidemic situation. I feel immensely happy to award profound congratulations, appealing blessing to Engineer Divya Sambat and the entire team of the management. Further, I wish to award fascinating wishing and a hearty benediction to Dr. Pannirselvam and his team of faculty members of Sindhil College of Education for their selfless commitment towards the welfare of the students community. I grant a warm felicitation to the staff and the management of Sindhil College of Education for their
commitment towards the welfare of the students community. Best of all. Best of luck. ஐயா பதிவாளர் டாக்டர் வி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களின் கல்லூரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக சூரிய ஒளிப்பட்டால் அந்த தாமரை மலரும், ஆனால் இந்த தாமரையோ மாணவனின் பிரகாச ஒளிக்காக என்றென்றும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் என கூறி நன்றியுரையாற்ற எமது கல்லூரியின் பேராசிரியை திருமதி தங்க தாமரை ஆனந்தன் மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். இதுவரை புலன்கள் பூட்டி பொறுமை காத்து இணையத்தின் வழியே எம்மோடு கைகுலுக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் பரவசமான மதிய வணக்கத்தை முதற்கண் பதிவு செய்கிறேன். வைரஸ்களோடு வாழ்வது வைராக்கியம் இல்லாமல் சாவது கொரோனா யுகத்தின் தாபம் போலும் என்று யதார்த்தம் பேசும் என் கணவரின் வரிகளை முன்மொழிந்து நன்றியுரையை துவங்குகிறேன். நவீன யுகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாய் நம்மோடு